இன்றைய தலைப்பான சீதா கல்யாணத்திலே ராமருக்கும் சீதைக்கும் மட்டுமல்ல அந்த நால்வருக்கும் திருமணம் நடந்தேறக்கூடிய அந்த அற்புத நிகழ்வை நாம் ஆன்மீக சொற்பொழிவாக உபன்யாசமாக கேட்டு இன்புறப் போகிறோம். அதற்கு இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்று சொல்லி மெல்ல நாம் ராமாயணத்திற்குள் நுழைவோமாக. குழந்தைகள் மெல்ல மெல்ல வளர்ந்திருக்கிறார்கள். எல்லா விதமான வித்தைகளும் பயின்றிருக்கிறான் ராமன் மற்றும் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் கூட. அதாவது லோகார்த்தத்திற்காக அவர்கள் குருவிடம் கட்டார்கள். வசிஷ்டர் தான் குல குரு. நாம் தெரிஞ்சுக்கணும், ராமர் தான் மனுஷனாக பிறந்திருந்தாலும் கூட தெய்வத்தினுடைய அவதாரம்னு நேற்று தானே சொன்னீங்க. அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குதல் அப்படின்னு நேற்று தானே சொன்னீங்க. அவங்க தனியாக ஏதாவது கற்றுக்கணுமான்னு இல்லை. இந்த லோகார்த்தத்துக்காக ராமர் பொறுத்தவரையிலும் இந்த உலகத்திற்காக அந்த குருவிடம் குரு சிஷ்ய பாவத்தோடு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் வசிஷ்டர்கிட்ட. அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கற்றுக்கணும். இப்போ இதே ராமாயண உபன்யாசத்தில் பல பகுதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், என்னை விட எவ்வளவு பெரியவங்களாம் இங்கே இருந்தாலும் அதை கவனிக்கிறீங்க இல்லையா? சபையில் போயிட்டு இல்லை எனக்கு எல்லா விஷயம் தெரியும், இதையே நீங்கள் ஏன் திருப்பி சொல்கிறீங்கன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. இல்லை சபையில் குறுக்க நுழைஞ்சி இந்த விஷயம் இப்படி சொல்கிறீங்களே, இது எந்த இதில் படிச்சிங்க அப்படின்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா தெரிந்திருந்தாலும் கூட தன்னடக்கத்தோடு எப்படி இருக்கிறீர்களோ அதுபோன்று ராமனும் கூட தன்னுடைய குருவிடம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றான். ஊனசோடச வருஷே ராமோ ராஜீவலோச்சனஹா என்று வால்மீகி எழுதியது போன்று 16க்கும் சற்றே குறைவான வயது, அது 14 இருக்கலாம், ஒரு 15 இருக்கலாம். அவங்க ஒரு கணக்குக்கு தான், ஒரு 16 வயசு கூட ஆகலை, ஒரு 15 வயசு கூட ஆகலை அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த நிலையில் உலகத்திற்கே காயத்ரி மந்திரத்தை அருளி செய்த, அதாவது காயத்ரிங்கிறது இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்குதான், அதை கண்டுபிடிக்கிறது, அதாவது அதை இழுத்து கொண்டு வந்து இந்த எழுத்து சேர்ந்தால் காயத்ரி மந்திரம் அப்படின்னு காயத்ரி மந்திரத்தை நமக்கு கொடுத்தவர் விஸ்வாமித்ர மகாமுனிகள். அதனால தான் அவருக்கு என்ன ஒரு முயன்று தன்னுடைய க்ஷத்திரியத்திலிருந்து பிராமணியம் அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்தார். அதாவது அது பட்டம், பிராமண பட்டத்தை பெற்று விஸ்வத்திற்கு குருவாக விளங்கினார், விஸ்வத்திற்கு மித்திரனாக விளங்கினார். அந்த விஸ்வாமித்திரர் சித்தாசிரமம், காமாசிரமம் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த பகுதிகளிலே ஆசிரமம் அமைத்து கொண்டு அங்கு யாக யஜ்ஞங்கள்லாம் வளர்க்குறதுன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நாள் என்ன தோணித்துன்னா, அவருடைய திருஷ்டியில், ஞான திருஷ்டியில் தோணித்து, ராமர் பிறந்திருக்கிறாரு, அவதார காரியம் நடக்கணுமே, அதனால் நம்ம ராமரை போய் அழைச்சிட்டு வர போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணார். எங்கே வந்தார்? நேராக தசரதனுடைய அரண்மனைக்கு வருகிறார். தசரதனுடைய அரண்மனைன்னா என்னது? அது உள்ளே எங்கேயோ இருக்குது, வாசல் கோட்டை கதவு எங்கேயோ இருக்குது. அந்த கோட்டை வாசலிலே வரும் பொழுதே செய்தி உள்ளே காட்டுத்தீ போல பரவிது. விஸ்வாமித்திரர் வந்துட்டுருக்கிறார். இதில் என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? விஸ்வாமித்திரர் வராருன்னாவே கொலை நடுங்கும். இப்போ ஏதாவது பெரிய ஆளுங்க, ஒரு பதவியில் இருப்பவர், ஒரு பிரதமர் வராரு, ஒரு முதல்வர் வருகிறாருன்னா பின்னாடியே மீடியா வருது பாருங்கள். அதுபோல் விஸ்வாமித்திரர் வராருன்னா பின்னாடியே செய்தி சேகரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வருமா. என்ன நடக்க போதோ, எப்போ கோபம் வருமோ, தசரதன் முன்னாடி ஏதாவது பேசி தசரதனுக்கு ஏதாவது மனசு ஏதாவது சொல்லி தசரதனுக்கு மனசு கஷ்டம் ஆகுதா, இந்த செய்தியை அடுத்த நாள் உலகம் முழுக்க பரப்பணும்னு விஸ்வாமித்திரர் வருகிறார் என்றாலேயே அங்கு மீடியாவும் கூடமே வந்துடும். அந்த மீடியாவும் கூட வருது. இவர் உள்ளே நுழைகிறாரு. நேராக யாரையும் கேட்க வேண்டியதில்லை. அவரே ஒரு மிகப்பெரிய முனிவர் இல்லையா, கௌசிகர் அப்படின்னு இன்னொரு பேர் அவருக்கு. நேராக உள்ளே நுழைகிறாரு. தசரதன் அரண்மனையில் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறார். அங்கே குரு வரும் பொழுதே செய்தி வந்துருச்சு. அதனால் இவர் இறங்கி போய் அவரை அழைத்து வருகிறார். வசிஷ்டர் ஒருவருக்கொருவர் பரீட்சையும் பேசிக்கொள்கிறார்கள். விஸ்வாமித்திரர் அப்படியே பார்க்குறாரு. தசரதன் தன்னுடைய இருக்கையிலிருந்து இறங்கி இவரை உட்கார வச்சு, குருவே நீங்கள் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கு. உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார்,
நான் யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிற காட்டில் என்னை போல் நிறைய முனிவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சித்தாசிரமம் பகுதியில். அங்கே 2 யாக யஜ்ஞத்துக்கு இடையூறாக சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு எனக்கு படைபலம் வேணும், அதுக்காக வந்திருக்கிறேன். சரி, யாகங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னா யார் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? நான் புறப்பட்டு வரவா? இல்லை இல்லை, அந்த இடத்துல தான் அவர் எழுதுகிறாரு, அழகாக கம்பர் எழுதுகிறாரு. கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாக. தருவனம்னா காடு, அந்த வனத்திற்குள்ளாக யான் இயற்றக்கூடிய தவ வேள்விக்கு இடையூறாக வேள்வி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு இடையூறாக சில அரக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அழிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு நீ கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி. அவ்வளோதாங்க, தசரதனுக்கு மூர்ச்சையே ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா, கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதின்னார் கம்பர். நல்லா இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இந்த செய்யுளில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம். கரிய செம்மல்னா யார்? கருமையான செம்மல்னா யார்? கருப்பான ஆனால் செம்மை பொருந்திய நல்ல குணத்தோடு விளங்கக்கூடிய அந்த ஒருவன் யார்? அது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. க்ஷாமள வர்ணனாக, அதாவது கருப்பும் வெளுப்பும் கலந்தது போன்று வர்ணம் அப்படிங்கிறாங்க. ரொம்பவும் கருப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெள்ளையும் இல்லை, அது ரெண்டும் சேர்ந்தாப்படி ஒரு நிறம். அப்படிப்பட்ட கரிய செம்மல்னா ராமனை குறிக்குதுன்னு விஸ்வாமித்திரர் கேட்ட உடனேயே தசரதன் நினைத்தாராம். அவ்வளவுதான், மூர்ச்சையானாராம். பக்கத்தில் வசிஷ்டர் அவரை தண்ணி கொடுத்து தட்டி எழுப்பி, இப்போ என்ன கேட்டுட்டாருன்னு இவ்வளவு பண்ணுறீங்கன்னு சமாதானப்படுத்திக்கிட்டாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், என்னென்னு அதை சொல்கிறேன் திருப்பி. கரிய செம்மல் தசரதனுக்கு பிறந்த 4 பேரில் 2 பேர் கரிய செம்மல், 2 பேர் செவந்த நிறம். செவந்த நிறம்னா நீங்களே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. லக்ஷ்மணன் சிவந்த நிறம், சத்ருக்னனும் சிவந்த நிறம். அப்போ 2 பேர் கருப்பு. யார் யார்? ராமனும் பரதனும். அப்போ நீங்கள் பரதனை தான் கேட்டிங்களான்னு தசரதன் ஏன் கேட்கல? பரதனை தானே கேட்குறீங்க, அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லலையே. கரிய செம்மல் ஒருவனைன்னு சொன்ன உடனே ராமர் தான்னு இவர் எப்படி முடிவு பண்ணார் அப்படின்னா, அதுதான் அதில் விஷயம் இருக்குது. இப்போ நாமெல்லாம் யார்கிட்டையாவது பேசும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வீட்டு விஷயத்தை ஒன்று கேட்போம். என்னப்பா உங்கள் பொண்ணு வராளா, வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்களே, ஏதாவது செய்தி உண்டா அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டு வச்சுருப்போம். நாம் அதை அப்படியே காதில் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் சொல்லுவோம். பொண்ணு வர்றது நாளைக்கு மறுநாள் வர்றாங்கிறது இவருக்கு எப்படி இந்த மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கோம்? கரெக்டாக கேட்குறாரு, அவர் எதேச்சையாக கேட்டார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், வீட்டில் போய் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவோம், இவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. எல்லா விஷயமும் லீக் ஆகுது. அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ, எதிராளி என்ன சொன்னாலும் நாம் ஒரு மாதிரி நினச்சிக்குவோம். அதுபோலத்தான் தசரதன் என்ன அவர் கேட்டாருன்றதே இல்லை, ஆனால் விஸ்வாமித்திரர் மனசுக்குள்ளே இருந்தது ராமரைத்தான் கேட்டார். ஆனால் இவர் நினைத்ததும் யாரைத்தான்? ராமரைத்தான். ஆனால் இவர் பரதனையா என்று ஏன் கேட்கவில்லை என்றால் அதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இவருடைய உடல், உள்ளம், ஆன்மா, உயிர் எல்லாமே ராமர் மேலேயே இருந்தது, வேற யார் மேலேயும் இல்லை. அப்போ மீதி 3 பேர் மேலே பாசம் இல்லையான்னா, கம்பரும் சரி வால்மீகியும் சரி மீதி 3 பேர் மேலே பாசம் அதிகமாக இருந்ததா எந்த இடத்துலையும் சொல்லலை. அப்போ அவருடைய உயிர்னு எடுத்துக்கிட்டால் அவங்க உயிரையே கொண்டு போய் ராமர் உடம்புக்குள்ளே வச்சுருந்தார் போல தசரதன். உடனே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு, விஸ்வாமித்திர மகாமுனிகளே, இன்னும் சின்ன பையன், அவன் 16 வயசுக்கும் குறைவாக இருக்கிறான், அவனை அனுப்புறது வேண்டாம். நான் தசரதன்னு பேர் வாங்கியிருக்கேன், 10 திசைகளில் ரதங்களை செலுத்தி தேவர்களுக்கே உதவி பண்ணுறவன். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அந்த சாட்சாத் சிவபெருமானுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அவருக்கு பிரச்சனை இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சிவபெருமானுக்கே பிரச்சனைன்னா பிரம்மாவை போய் கேட்பார், பிரம்மாவுக்கு பிரச்சனைன்னா இந்திரனை கூப்பிடும்பார். ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் பிரச்சனை என்றால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எங்கே தெரியுமா வருவார்கள்? தசரதனிடம் வந்து எங்களுக்கு தேவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, நீ உதவு என்று கேட்பார். ஆனால் நான் அதற்காகத்தான் நேரடியாக இங்கே வந்திருக்கிறேன், நீ உதவாதே, உன் மகனை அனுப்பு. இதை கேட்டதும் என்ன ஆச்சு அப்படின்னா,
கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் கால வேளால். கண்ணிழந்தான் பெற்று இழந்தான். கண்ணு ஏற்கனவே ஒருத்தனுக்கு இல்லை. கம்பர் என்ன அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க. கண்ணு ஏற்கனவே ஒருத்தருக்கு இல்லை. கண் இழந்தான் பெற்று இறையருளால் கண்ணு கிடைக்குது. அதனால் இந்த உலகத்தை எல்லாம் கண்களால் பார்க்குறார். அவ்வளவுதான். ஒரு 10 நாள் கூட இல்லைங்க கண்ணு. திருப்பி கண்ணு போயிடுச்சு. கண் இழந்தான், ஏற்கனவே இல்லாதவன். பெற்று, திருப்பியும் கண்ணை பெற்று திருப்பியும் இழந்து. ஒரு விஷயம் நமக்கு இல்லாமையே இருந்தால் கஷ்டம் தெரியாது. வறுமையிலேயே இருக்கிறவனுக்கு அந்த கஷ்டம் பெருசாக இல்லை, ஏதோ அப்படி போராடிக்கிட்டு இருப்பான். வறுமையில் இருக்கிறவனுக்கு நாளைக்கு இருந்து அறுசுவை விருந்து, உணவு, செல்வ செழிப்பு, பங்களா, வீடு, கார் எல்லாம் கிடைக்குது. அவ்வளோதான். ஒரு வருஷம் மட்டும்தான் இருந்துச்சு, அப்புறம் மீண்டும் வறுமைன்னா அவனால் அதை தாங்கிக்க முடியாது. அதுபோல கண் இழந்தான் பெற்று இழந்தான் கடுந்துயரம். தசரதனுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து அற்புதமாக 4 குழந்தைகள் பெற்றெடுத்து அதில் தன்னுடைய உயிரையே வைத்திருக்கக்கூடிய ராமனையும் பெற்று இப்படி அனுப்ப வேண்டுமே என்று பயம் பிடித்து கொண்டது. வெறும் 16 வயசு கூட இல்லை. இவன் காட்டுக்கு போய் ஏதாவது இந்த மாதிரி அரக்கர்களோடு போரிட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்ன கதி அப்படின்னு ரொம்பவும் மனசு வேதனைப்படுறா அப்படி தசரதன். இந்த கண் அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சமயம் ஒரு கோவிலில், அது ஒரு பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவிலில் விஸ்வரூப தரிசனம்னு ஒன்று உண்டு. திருப்பதி கோயிலில் கூட உண்டு. காலம்பர சீக்கிரம் முதல் தரிசனம் போய் பார்த்தோம்னா அது விஸ்வரூப தரிசனம்னு பேர். அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அந்த பெருமாள் கோவிலில் ஒரு கியூ நின்றுருந்ததான். ஏகப்பட்ட பக்தர்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அதில் 3 பேர் வரிசையாக ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் 3 பேர் வந்து நின்றுருந்தாங்க. அந்த 3 பேருக்கும் கண்கள் இல்லை. கண் இல்லாதவர்கள். கண்ணே சுத்தமாக இல்லை. இந்த உலகத்தையே பார்க்க முடியாத பிறவியிலேயே கண் இல்லாதவர்கள். இந்த முன்னாடி நின்றுட்டு இருந்தார் பாருங்க, கண் உடைய ஒருத்தர். அவர் திரும்பி பார்த்துட்டு இவரை காலம்பர 4 மணி விஸ்வரூப தரிசனம். அவர் கண் இருக்கிறவர் திரும்பி பார்த்து கண் இல்லாதவரை பார்த்து 3 பேரை பார்த்து கேட்டாராம், எங்களுக்கு கண் இருக்குது, நாங்கள் விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்திருக்கோம் சுவாமியை பார்க்குறதுக்கு, நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு ஒரு மாதிரி நக்கலாக கேட்டார். அதில் கண் இல்லாதவரில் ஒருத்தரை சொன்னாராம், எங்களுக்கு கண் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களால் இதில் இங்கே இருக்கிறது எதையும் பார்க்க முடியாதுங்கிறதும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோன்னு உனக்கு தெரியுமா? இப்போ சொல்கிறோம் கேளு. விஸ்வரூப தரிசனம் என்றால் நாம் சுவாமியை பார்க்கறது இல்லை. விஸ்வரூப தரிசனத்தின் பொழுது விஸ்வரூபத்தில் நின்றிருக்கக்கூடிய இறைவன் நம்மை கண்களால் பார்க்கிறான். அதனால் எங்கள் பாவங்கள் தொலைந்து அடுத்த பிறவியிலாவது கண்கள் இருக்கட்டுமே என்று நாங்கள் வந்திருக்கிறோம், நீ உன் வேலையை பாரு. அதனால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? எள்ளி நகையாடும் உலகம். ஒரு க்ஷணம் போதும் நமக்கு எல்லாம் இருக்குன்னு நம்ம அகங்காரம் படுவதற்கு முன்பாக ஒரு க்ஷணம் போதும், அவ்வளவும் காணாமல் போகலாம். நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தார், ஆள் இல்லைங்கிறாங்க. நல்லாவே சிரிச்சுக்கிட்டு இருந்தார், ஆள் இல்லைங்கிறாங்க. நல்லா தான் இருந்தார், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாராம், ஏதோ பெரிய வியாதிங்கிறாங்க. அதுவும் எல்லாம் உடனுடனே நடக்குது. அதனால தான் ஒவ்வொரு க்ஷணமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறைவா, இந்தந்த நொடிப்பொழுதில் நான் இவ்வளவு தூரம் இயங்குகிறேன் என்றால் அது உன்னால் தான். அதனால தான் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாள் சொல்கிறாரா, நாகம் கர்த்தா ஸ்ரீ ஹரி கர்த்தா. நாகம் கர்த்தா, நான் எதையும் செய்யவில்லை, ஸ்ரீ ஹரி செய்விக்கின்றான். செய்விக்கின்றான். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். கண்கள் இயங்குகின்றது, காதுகள் இயங்குகின்றது, உட்கார முடிகின்றது, கேட்க முடிகின்றது, சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நமக்கு பகவான் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு. வேளைக்கு பசிக்குது, உள்ள அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஃபேக்ட்ரி. இப்போ நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, மனசுக்குள்ளே 1000 எண்ணங்கள் ஓடினாலும் மீண்டும் மீண்டும் ராமாயணத்துக்கு வரீங்க. என் மனசில் ஒரு பக்கம் வேறு ஏதேதோ எண்ணங்கள் ஓடினாலும் இந்த ராமாயணத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது எல்லாத்தையும் யார் நடத்துறது? நாம் அகம்பாவம் அடைஞ்சிடக்கூடாது, பெருமைப்பட்டுக்க முடியாது. எல்லாத்தையும் பகவான் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறான். அத்தனை உயிர்களையும்
அத்தனை உயிர்களையும் பகவான் இருந்து நடத்துக்கிறான். அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். தசரதன் சோர்ந்து போனான். வசிஷ்டர் சொன்னார், நீ சோர்ந்து போகாத, விஸ்வாமித்திர மகாமுனிகள் அழைக்கிறார்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், மறுக்காமல் அனுப்பி வையி. உடனே ராமனை கூப்பிடுங்கள்னு ஒரு அழைப்பு விடுத்தார் வசிஷ்டரே. தசரதன் ஒன்றும் இல்லை, உக்காந்துட்டார். உள்ள அந்த ராமர் இருந்தார் இல்லையா, அழைத்த மாத்திரத்தில் ராமன் வந்து நின்று. எப்படி நின்னான்னா, எப்போ ராமன் வந்தாலும் உடன் யார் வருவாங்க? லக்ஷ்மணனும் உடன் ஓடி வந்தான். வந்த மாத்திரத்திலே தெரிந்து கொண்டான், இங்கே விஸ்வாமித்திர மகாமுனிகள் வந்திருக்காரு, வசிஷ்டர் குலகுரு இருக்கிறாரு, தசரதன் அப்பா இருக்கிறாரு. எல்லாருக்கும் தன்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து விட்டு நிற்கின்றான். அன்றலந்த தாமரையைப் போல நிற்கின்றான். முகம் எப்பயுமே புன்முறுவலா, முகம் அப்படியே சாந்த பதமாக, அதுதான் சாந்த ராமனாக நின்று கொண்டிருக்கிறான். தசரதன் பேசலை, இப்போ வசிஷ்டர் பேசுகிறாரு. அப்பா ராமா, மகாமுனிகள் விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறாரு, அவருக்கு காட்டிலே தபம் செய்வதற்கு இடையூறாக சில அரக்கர்கள் இருக்கிறார்கள், அந்த அரக்க கூட்டத்தையே நீ அழிச்சிட்டு வரணும். அப்படியா? சரி. ஒன்றுமே சொல்லலை. ஏன்? குரு சிஷ்ய பாவங்கிறத இந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் ராமாயணத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். குரு சிஷ்யன் எப்படி இருக்கணும், அப்பா பையன் ராமர் தசரதன் எப்படி இருக்கணும், மனைவி கணவன் சீதா ராமன் எப்படி இருக்கணும், அம்மா மகன் கௌசல்யா ராமன் எப்படி இருக்கணும். யார் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துறது? ராமர் தான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று கற்றுக்கலாம். செயல் வீரனாக ஒவ்வொரு நொடியும் விளங்க வேண்டும். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக செய்யணும். எந்த விஷயம், நீங்கள் ஒரு டாய்லெட்டை கழுவுற தொழில் தான் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு கழிப்பறையை கழுவும் தொழில் தான் கிடச்சிருக்குன்னா, உலகத்திலேயே உங்களை மாதிரி ஒரு சிறப்பாக அதை கழுவி தொடச்சி பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு பேர் வாங்கணும். நீங்கள் எது செஞ்சாலும் அதில் பர்ஃபெக்ஷன், நீங்கள் எது செஞ்சாலும் அதில் நேர்த்தி இருக்கணும். நமக்கு நேர்த்தியே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆசிரியராக இருந்து மன உளைச்சலில் தவித்து கொண்டிருக்கிறேன். மாணவர்கள்லாம் ஆஃப்டர் கொரோனா அவங்க என்னவோ ஆயிட்டாங்க, என்னன்றதே ஒன்று இழுத்து பிடிக்கிறோம். 4 மாதமாக போராடிக்கிட்டு. இப்போ இந்த மாதிரி ராமாயண விஷயங்களோ, அவங்களுக்கும் கம்பராமாயணம் வருது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களோ ஏதாவது கொஞ்சம் ஆன்மீகத்தை புகுத்தி, மதம் சாராத ஆன்மீகம், ஏன்னா கிறிஸ்டினும் படிக்கிறான், முஸ்லீமும் படிக்கிறான், மதம் சாராத நல்வழிப்படுத்தக்கூடிய செய்திகளை சொல்லலாம் என்று நம்ம முயற்சி பண்ணி சொன்னாலும் கூட ஒன்று ஏதோ கேட்குறான், அடுத்த நொடியை விட்டுடுறான். ஒழுக்கமே இல்லை. இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்தது, ஒழுக்கமே இல்லை. தவிச்சு அப்படியே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வெளியில் வரோம். பாடத்தையும் கவனிக்கிறது இல்லை, சதா செல்ஃபோன் தான். வீட்டில் சாயந்தரம் போனான்னா இந்த செல்ஃபோனை வச்சுக்கலாம் போல இருக்குது. அடுத்த நாள் எதையும் படிச்சுக்கிட்டு வரதில்லை. இது தனியாக ஒரு மணி நேரம் உபன்யாசம் சொல்லணும், ஓடி போயிடுவீங்க, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் ராமர் அப்படி இல்லை. குருவுக்கு தகுந்த சிஷ்யனாக, தந்தைக்கு தகுந்த மகனாக அவ்வளோ அழகாக விளங்கினார். ராமா புறப்பட்டு போ, உடனே போய் உன்னுடைய வில் அம்புகளையெல்லாம் எடுத்துகிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு வா. வசிஷ்டர் சொன்னார். நேராக வசிஷ்டர் சொல்லவில்லை என்றாலும் அவர் அடுத்தது அதான் செஞ்சிருப்பார். நேராக அம்மா கிட்ட போனார். உள்ள அந்த புறத்திலே கௌசல்யை இருந்தால் பாருங்கள் எப்படி சம்பாஷணை நடக்குதுன்னு. அம்மா, விஸ்வாமித்திர மகாமுனிகள் வந்திருக்கிறார், அவருக்கு அரக்கர்கள் எல்லாம் அழிக்கணுமா, ஒரு யாகம் நடத்துகிறாராம், போயிட்டு வரேன். அப்படியா கண்ணா? முனிவர் கூப்பிட்டா சரியாக தான் இருக்கும், போயிட்டு வா. ஐயோ நீ போகாத, காட்டு வழியில் போகிற, அரக்கர்கள் அழிக்கிற அளவுக்கு உனக்கு வயசு வரல. அப்பா என்ன சொன்னார்? எதையும் கேட்கவில்லையாம் கௌசல்யா. அடுத்த நொடி அனுப்பினாளாம். அதே போன்று லக்ஷ்மணனையும் அனுப்பினாள் அவள் தாய். இருவருமாக விஸ்வாமித்திர முனிவருடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் விடை பெற்று கொண்டு. இன்னென்ன அயோத்தியை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் சொல்லணும். விஸ்வாமித்திரர் வயசானவர், தாத்தா. இந்த பசங்க 2 பேரும் குழந்தைங்க, சின்ன பசங்க. இவர் என்ன பண்ணுறாராம், அழகாக அந்த நாட்டை கடந்து அந்த காட்டு வழியாக செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்தை பற்றியும் அழகாக சொல்லிக்கிட்டே போகிறார். இதுக்கு தான் வீட்டில் யார் இருக்கணுங்கிறது, ஒரு தாத்தா இருக்கணுன்றது.
நாமெல்லாம் அப்படி தாத்தா பாட்டிக்கிட்ட கதை கேட்டு தான் வளர்ந்தோம். எங்கள் பாட்டிலாம் எவ்வளவோ கதைகள் சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன கதைகள், அதில் ஆச்சரியம் மூட்டக்கூடிய சில சம்பவங்கள், அதெல்லாம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அது அந்த விஷயமே இல்லாமல் போச்சே. நாம்ளே பேரண்ட்ஸே கெடுக்கிறோம். பேரண்ட்ஸே என்ன பண்ணுறோம், கதையெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அந்த தாத்தா பாட்டியை மதிக்கிறவங்களும் இல்லை வீட்டில், அது வேறு விஷயம். நாம் என்ன பண்ணுறோம், உன் பாட்டிக்கிட்ட ஒன்றும் கதை கேட்காத, உன் தாத்தா கதை சொல்லி நீ ஒன்றும் ஆக போகிறதில்ல, வா செல்ஃபோனில் அருமையான கதையெல்லாம் வருது யூடியூப்பில், நான் அதை போட்டு கொடுக்குறேன், நீ போய் உக்காந்துப்பா. அவள் முதல்ல 4 நாள் நாம் போட்டு கொடுக்குற கதையை கேட்பா, பாப்பா. அதுக்கப்புறம் அவள் எது பார்க்குறாளோ, எப்படி வளர்கிறாளோ நீங்களும் கவனிக்கிறதில்ல. நாம் நீதி சார்ந்த அற்புதமான கதைகள்லாம் பெரியவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த கதையை எத்தனை வீடுகளில் தாத்தா பாட்டிகளால் சொல்ல முடிகிறது? இல்லாமல் போச்சே. எல்லாம் காணாமல் போகுது. ஒவ்வொன்றா அருகிக்கொண்டே நாம் வலியே கொண்டு போய் தாத்தா, அந்த காலத்துலலாம் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, தாத்தா இருக்கிறாருன்னா அல்லது பாட்டி இருக்கிறாருன்னா இந்த பேத்தியையோ பேரனையோ அந்த தாத்தாவோட நைட்டு படுத்துக்கோ அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல அறிவுரைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த குழந்தை தூங்கும், அப்படி வளரும். இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, வழிநடுக்க ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். அப்படி சொல்லிக்கொண்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு பகுதியாக வருகிறது. அந்த இடத்துல அங்க தேசம்னு ஒரு பகுதி வருகிறது. அங்க தேசம், அங்க தேசம்னா அங்கம் உகுத்த இடம். யார்? மன்மதன். மன்மதன் தன்னுடைய அங்கத்தை உகுத்தன விட்ட இடம். அதே சமயத்திலே பரமேஸ்வரன் அங்கே தவம் செய்த இடம் சொல்கிறார். அப்படியே விஸ்வாமித்திரர், இது அங்க தேசம்னு பேர், இந்த இடத்துல ஈஸ்வரன் தவம் செய்தார், அது இல்லாமல் அங்கம் உகுத்த இடம்னு சொல்லி இதுக்கு அதனால தான் அங்க தேசம்னு பேர். இது இந்த காட்டுப்பகுதியில் பார்த்திங்கன்னா எதுவுமே விளையாது, அது சுற்றிலும் மரங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துலலாம் பாரு எதுவுமே விளையல. ஏன்னா தன்னுடைய அக்னியால் ஈஸ்வரன் மன்மதனை அழித்த இடங்கிறதால இது எதுவுமே விளையாத இடம். இது கதை, இதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, இதில் செய்திகள் இருக்குது. ஒவ்வொரு பகுதியாக சொல்லிக்கிட்டே போகிறாரு. சொல்லிக்கிட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, ராம லக்ஷ்மணர்களுக்கு சோர்வு ஏற்பட்டுறக்கூடாதுல்ல. நடந்து அவங்க வீட்டிலையே இருந்தவங்க அரண்மனையில் திடீர்னு இவ்வளவு தூரம் நடக்கிறதா, அதனால் சோர்வு ஏற்படக்கூடாது, பசியும் ஏற்படக்கூடாதுங்கிறதால 2 பேருக்கும் ஒரு மந்திர உபதேசம் பண்ணனா, பலை அதிபலை அப்படிங்கிற மந்திரம், பலா அதிபலா, அந்த மந்திர உபதேசத்தை வேற பண்ணார். ராமலக்ஷ்மணர்களுக்கு சோர்வோ பசியோ இல்லை, அவங்கெல்லாம் அவதார புருஷர்கள். நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், குருவிடம் ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டி கொடுக்கிறார்கள். இவங்களும் அதை கற்றுக்கிறாங்க. அதுதான் அதில் செய்தி. அந்த மந்திரத்தை கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா குரு சொன்னால் கேட்கணும். நம்ம இந்து சம்பிரதாயம், நம்முடைய மதங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எப்படின்னா எல்லாமே கேள்வி சம்பிரதாயம். நல்லா கவனிச்சிக்கோங்க. வேள்வி சம்பிரதாயம்ங்கிறது யாக யஜ்ஞங்கள் வளர்க்குறது. கேள்வி சம்பிரதாயம் அப்படிங்கிறது கேள்விகளை கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வது. முதல்ல யார் தெரியுங்களா கேட்குறாரு? வால்மீகி கேள்வி கேட்க நாரதர் சொல்லுகிறார், நீ ராமனை பற்றி எழுது. நேற்று சொன்னமே, வால்மீகி கேள்வி கேட்க நாரதர் பதில் சொன்னார், ராமாயணம் பிறந்தது. ஜனமேஜயர் கேள்வி கேட்க வைசம்பாயனர் சொன்னார், மகாபாரதம் பிறந்தது. அர்ஜுனன் கேள்வி கேட்க கிருஷ்ணர் பதில் சொல்கிறார், பகவத்கீதை பிறந்தது. பரீட்சித் கேள்வி கேட்க சுகபிரம்மம் பதில் சொல்றார், பாகவதம் பிறந்தது. தர்மராஜா கேள்வி கேட்க பீஷ்மர் பதில் சொல்கிறார், விஷ்ணு சகஸ்ரநாமம் பிறந்தது. இப்படி கேள்வி சம்பிரதாயம் நம்முடையது. அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். இது அழகாக நான் என் வகுப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் 10வது. ஒவ்வொருத்தரும் இப்படி கேள்வி கேட்கணுண்டா. இவங்கெல்லாம் கேள்வி கேட்டு தான் சம்பிரதாயம் வளர்ந்தது. அப்படின்னா நாங்களும் கேட்கட்டுமா சார்? நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பையன் கிளாஸில் நாம் சந்தோஷமாக எதையும் சொல்லி அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. சந்தோஷப்படுறதுக்கே இல்லை. நான் கேள்வி கேட்கட்டுமான ஒரு பையன், சரி நாமளே கேள்வி கேட்டுட்ருக்கிறோமே, நீ தான் கேள அப்படின்னு.
சார் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சின்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. இவன் ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ணுறதுக்காகவே இதை பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான் இந்த விஷயத்தை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சயின்ஸில் வேணால் சொல்கிறோம் குரு பெயர்ச்சி, குரு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வு, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு நகர்றார், அதான் நம்ம குரு பெயர்ச்சிங்கிறோம். நீங்கள் கோள்களினுடைய நிலைகளில் பார்த்தாலும் 1 இயர் ஆகுது. சூரியனை குரு சுற்றி அதே இடத்துக்கு திருப்பி வரத்துக்கு 1 இயர் 12 months தான் போட்டிருக்கு அதுலேயும் சயின்ஸ்லேயும். சனி பாருங்கள் 30 வருஷம் ஆகுது. எங்கே ஒரு இடத்திலிருந்து மீண்டும் சூரியனை சுற்றி அதே இடத்துக்கு வந்து சேர்வதற்கு சனிக்கு 30 வருஷம் ஆகுது. அதுதான் நமக்கும் ஜாதகத்தில் பார்த்தா நம்ம இடத்துக்கு வரும் பொழுது 7.5 சனிம்போம், திருப்பி அது ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம இடத்துக்கு திருப்பி வரும் பொழுது 30 வருஷம் ஆகும். அப்போ ஒருத்தர் 90 வருஷம் இருந்தால் 3 தடவை 7.5 சனியை அனுபவிப்பார்னு அர்த்தம். மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்களுக்கு 2வது 7.5 சனி வந்திருக்கும். அதுதான் கணக்கு. இது எது அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டானோ தெரில. நான் ஜோதிடத்தை அவனுக்கு சொல்லவும் விரும்பலை கிளாஸில். அவனாகவே கேட்டான், குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இதை பற்றி ஏதாவது தெரியுமா சார்? எனக்கு தெரியாது, நீயே சொல்லுன்னு. அவன் சொன்னான், குரு பெயர்ச்சின்னா என்ன தெரியுங்களா சார், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் இந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் போயிட்டீங்கன்னா அது குரு பெயர்ச்சி. பரவாயில்ல, ஏதோ சரி சந்தோஷமான விஷயந்தான், பரவாயில்ல, அது வரல சந்தோஷம். சனி பெயர்ச்சின்னா என்னான்னு கேட்டேன். குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி, இப்போ சனி பெயர்ச்சிக்கு சொன்னால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் இங்கேருந்து போனால் குரு பெயர்ச்சி, அதுவே தான் சார் சனி பெயர்ச்சின்னா. ஏன்னா எங்களை விட்டு நீங்கள் போனால் சனி பெயர்ந்ததுன்னு அர்த்தம்னாப்பா. ரொம்ப நமஸ்காரம். இந்த மாதிரி சிஷ்யர்கள் இருந்தால் கஷ்டம்தான். வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அடுத்தது இருக்குது சார், நீங்களும் ஹெட் மாஸ்டரும் இந்த ஸ்கூல் விட்டு போயிட்டீங்கன்னா அது ராகு கேத்து பயிற்சி. மாணவர்கள் இப்போல்லாம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவன் எங்கே ஏதாவது டிவியில் ஏதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவன் காயின் பண்ணியிருக்கான், குரு பயிற்சி சனி பயிற்சினா இதை வாத்தியாருக்கு பொருத்திடலாம். அப்போ நம்ம அமைதியார், நீ கேள்வியே கேட்காதேங்கிறோம். நாம் கேட்டாலும் அவன் பதில் சொல்ல போகிறதில்ல, அவனையும் கேள்வி கேட்க விடக்கூடாதுங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஆனால் அப்படி இல்லை. ராமர் அழகாக ஒவ்வொன்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாராம். ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வரும் பொழுது ஒரு இடம் வருகிறது, அப்படியே நிறுத்துறாரு விஸ்வாமித்திர முனிவர். இதோ இந்த இடத்திலே பெரிய கரிய மலை தெரிகிறது அல்லவா, இந்த மலை சாதாரண மலை அல்ல. இந்த மலைக்கு பின்புறம் தான் தாடகை என்கின்ற அரக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தாடகை அந்த அரக்கி யாரும் அல்ல, சுகேது என்கின்ற ஒரு யக்ஷனினுடைய மகள். தாடகையினுடைய கணவன் சுந்தன். தாடகைக்கு 2 மகன்கள் உண்டு, சுபாகு, மாரீச்சன். ராமாயணம் ஆரம்பிக்குது, மாரீச்சன் வராருல்ல, சுபாகு மாரீச்சன். ராமர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வராரு. அந்த தாடகையை நீ இப்போ அழிக்கணும். தாடகையை எப்போ அழிக்கணுமா? ஏதோ யாகம் வளர்க்குறேன் நீங்கள், அப்போ இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும்னு நீங்கள் இப்போ உடனடியாக தாடகையை அழிக்கணுமா? எங்கே இருக்கிறாவர்? அதோ பார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மலைன்னு ஒன்று காட்டணுன்னு, கொஞ்சம் அதுக்கு அந்தாண்ட பாரு, இன்னொரு மலை நகர்ந்து வர மாதிரி தெரியுது. யாரும் இல்லை, தாடகை மலை போன்ற உயரத்தோடு கரிய பெரிய நிறத்திலே வந்து கொண்டிருக்கிறாள். எலும்புகளை மண்டை ஓடுகளை எல்லாம் மாலையாக போட்டுருக்கிறா. அவளுக்கு ஏற்கனவே வரம் வாங்கியிருக்கிறா. அவள் பிறக்கும் பொழுது 1000 யானை பலம் கொண்டவளாக பிறந்திருந்தாள். நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் சார் இதெல்லாம் கற்பனைக்கே எட்டாது அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளையே பல பேர் தீய சக்திகளோடு விளங்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நாமளே மிரண்டு போகிறோம் இல்லையா. அப்போ நாமளே கண்ணில் பார்க்குறோம், பல பேர் பலவிதமான ஆக்டிவிட்டியோடு இருக்கிற பொழுது அந்த காலத்தில் ஏன் இப்படி நடந்திருக்காது? 1000 யானை பலத்தோடு வருகிறாள். ராமா எதிர்கொள், சீக்கிரம் உன்னுடைய வில்லை எடு, அம்பை தொடு, உடனடியாகவே வா. அது இல்லாமல் நான் செய்ய மாட்டேன்ட்டார் திடீர்னு ராமர். விஸ்வாமித்திரர் கேட்குறாரு, என்ன செய்ய மாட்டேன்? அதுக்காக தானே சொல்லி அழைச்சிட்டு வந்தேன், சரின்னு தான் வந்தேன். இல்லை, நான் நீங்கள் பெண்ணுன்னு சொல்லவே இல்லை. பெண்களை நான் அழிக்க மாட்டேன், பெண்கள் மேலே நான் அம்பு தொடுக்க மாட்டேன், பெண்களை நான் கொல்ல மாட்டேன். விஸ்வாமித்திரர் ஒரு பாடமே எடுக்க வேண்டி வந்துச்சு. பெண்ணுன்னா பெண்ணுக்குண்டான குணங்களோடு இருந்திருந்தால் அவளை நீ அழிக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லி இன்னென்ன நெருங்கி வந்து கொண்டிருக்கிறாள். அவள் பெண் அல்ல, பெண்ணுடைய தோற்றத்தில் இருக்கும் ஒரு கொடிய அரக்கி அப்படின்னு சொன்ன பின்னாடி அம்புகளை மாறி மழை போல தொடுக்கிறார். அதுக்கெல்லாம் அவள் அசரவே இல்லை. அவள் என்ன பண்ணுறா, பெரிய பெரிய பாறைகளை எல்லாம் எடுத்து ராமரை நோக்கி வீசுகிறாள். லக்ஷ்மணனும் அம்பு தொடுக்கிறான்.
இறுதியில் ஒரு அம்பு இது ஆகிற வேலையில் போல் இருக்குதுன்ட்டு பெரிய ஒரு மந்திரத்தை ஜபித்து ஒரு அம்பை போடுகிறார். தாடகை வீழ்கிறாள். பெரிய சப்தமே ஏற்படுது. அந்த பகுதியே ஒரு பெரிய அரவம் ஏற்படுகிறது, ஒலி ஏற்படுகிறது. தாடகை சம்ஹாரம் ஆச்சு. ஒரு நொடிப்பொழுதில் முடிஞ்சு போச்சு. ஒரு 5-10 நிமிஷத்தில் அல்லது ஒரு அரை மணி நேரத்தில் தாடகை வதம் ஆச்சு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த தாடகை வதம் எப்படி ராமாயணத்திலே தாடகையை அழிக்கிறார், அதே போல் மகாபாரதத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணர் யாரை அழிக்கிறார்? முதல்ல பூத்தணி, பால் கொடுக்குறேன்னு வரா இல்லையா அரக்கி, அந்த பூத்தணியை அழிக்கிறா. 2 அவதாரத்துலேயும் அவர் முதல்ல அழித்தது பெண்ணைத்தான். ஆனால் பெண்ணான ஒரு குணங்களோடு அவர்கள் விளங்கவில்லை என்பதையும் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். சரி, இந்த தாடகை யார் அப்படின்னா, இப்போ என்ன யுகத்தில் இருக்கிறோம்? ராமாயணப்படி, கலியுகம் சொல்லிடாதீங்க. ராமாயணப்படி என்ன யுகத்தில் இருக்கிறோம்? மத்தியில் கிளாஸில் கேட்குற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்லணும் நீங்கள். இப்போ என்ன யுகத்தில் இருக்கிறோம்? திரேதா யுகம். இப்போ ஒரு யுகம் பின்னோக்கி போங்க, கிருத்தயுகம். கிருத்தயுகத்தினுடைய காலம். மகாபலி சக்கரவர்த்தி யாகம் வளர்க்குறாரு. அதாவது இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக விளங்கணும்னு அந்த யாகத்தை நிறுத்தணும். அதனால் யார் புறப்பட்டு வரார் அவதாரம் எடுத்து? வாமனன். இதே ராமர் தான் அங்கே வாமனன், விஷ்ணு. அந்த வாமனன் வராரு. கடைசியில் என்ன ஆகுது? கூட இருந்த முனிவர் சொல்கிறாரு, இல்லை இது சாதாரணம் இல்லை. அப்போ தான் பழமொழி தோன்றுச்சு, கள்ளனை நம்பினாலும் இந்த குள்ளனை நம்பாத அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் அவர் அவ்வளோ சொல்லியும் கேட்கல. 3 அடி நிலம் தானே இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த செய்தி வருகிறதல்லவா. தாரை வார்த்து அவர் திரிவிக்ரமனாக அவதாரம் எடுக்கிறார். இந்த உலகம் முழுமைக்குமாக, ஒரு பூமி முழுமைக்குமாக 1 அடி, வானுலகம் முழுவதுமாக இன்னொரு அடி, அடுத்த அடியை எங்கே வைப்பது என்கிறார். என் தலையில் வை என்று அவராகவே பலியாகவே கேட்டுக்கொள்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, தலையில் வச்சு அழுத்திட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு, ஏமாற்றிட்டாருன்னு எழுதுகிறாங்க. அதெல்லாம் விதவிதமாக எழுதுகிறாங்க. அப்படி இல்லை, மகாபலியே கேட்குறாரு, நான் கொஞ்சம் அகந்தையில் இருந்துட்டேன், கர்வத்தில் இருந்துட்டேன். எனக்கும் மேலே இவ்வளவு பெரிய சக்தியாக மகாவிஷ்ணு நீங்கள் இருக்கீங்க, என் தலையில் கால் வச்சு எனக்கு உத்தாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாதாள லோகத்துக்கு தள்ளுறாருன்னு இல்லை, பாதாள லோகத்துக்கு கொண்டு போய் விட்டு அதையும் ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை கொடுக்குறாராம் மகாவிஷ்ணு வாமன அவதாரத்திலே. சரி, இதில் என்ன செய்தி அப்படிங்கிறத நீ இப்போ பார்க்கணும். சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இந்த வாமனன் குழந்தை ஒரு சின்ன கொடையை பிடிச்சிக்கிட்டு அழகாக அந்த பூணூலை போட்டுக்கிட்டு நாமம் இட்டுக்கொண்டு அழகாக அந்த முகம் அவ்வளவு லட்சணமாக வரும் பொழுது மகாபலி சக்கரவர்த்தியினுடைய மகள் பார்த்து கொண்டிருந்தாளாம். அவள் பேர் ரத்னமாலான்னு. அந்த ரத்னமாலாவுக்கு கல்யாணம் கூட அப்போ ஆகலை. அந்த குழந்தைய பார்த்ததும் இவ என்ன நினச்சாலாம், நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி அப்படி குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு நான் பாலூட்ட வேண்டும்னு நினச்சான். தாய் உள்ளத்தோடு நினச்சான், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலத்தை பெற்றுக்கொண்டு வெளியில் வராரு பாருங்க, லாபகமாக எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு. அப்போ ரத்னமாலா நினச்சாலாம், என் தந்தையை ஏமாற்றி விட்டாய் அல்லவா, என் தந்தையை ஏமாற்றி நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்ட இல்லையா, என்னைக்கு இருந்தாலும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு நினச்சாலாம். இப்போ 2 மைண்டாக நினச்சிருக்கா. குழந்தை உள்ளே போகும் பொழுது உனக்கு நான் தாயாக இருந்து பால் கொடுக்கணும்னு நினச்ச அதே மனசு, குழந்தை வெளியில் வரும் பொழுது உன்னை அழிக்கிறேன் பாருன்னு நினச்சது. உள்ளே போகும் பொழுது இவன் நினைக்கும் பொழுது வாமனன் அப்படி பார்த்து அப்படியே ஆகட்டும்னு சொன்னாராம் ஒரு செய்கையில். வெளியில் வரும் பொழுது இவன் சொன்னா, நான் உன்னை கொலை பண்ணுறேன் பாருன்னு என்னைக்கு இருந்தாலும் ஒன்று அப்படியே ஆகட்டும்னாரான். 2ஐயும் நடத்தி கொடுக்கணும். அதுக்கு வெயிட் பண்ணா கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். மகாபாரத காலத்தில் கிருஷ்ணர் பிறக்கிறாரு, பூத்தணி அப்படிங்கிறவ பிறக்கிறார் இல்லையா, அந்த பூத்தணி யாருன்னா ரத்னமாலா. 2ஐயும் ஒரே டைமில் நடத்தி கொடுக்குறார் கிருஷ்ணர். பால் கொடுக்கணுன்னே இல்லை, கொடு. என்ன கொல்லணும்னு நினச்சி இல்லை, அந்த எண்ணம் தப்பு. பால் கொடுக்கணுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், டிக். என்ன கொல்லணும்னு நினச்சி இல்லை, அந்த எண்ணம் தப்பு. நான் உன்னை கொல்றேன்னு பாலை குடித்து கொண்டிருக்கும் பொழுதே அவளுடைய நாடி நரம்புகளையும் சகசிராரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் இழுத்து அவளை கொள்கிறாள். அதான் சுவாமி கிட்ட நம்ம கேட்குறதையே நல்லதாக இருக்கு. நம்ம பிரார்த்தனையே எப்படி இருக்கணும்? நல்லதாக இருக்கணும். ஒன்றா நமக்கு ஏதாவது நல்லதாகணும்னு கேட்கலாம். இல்லை எல்லோரும் நம்ம தமிழில் பாருங்கள் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என்ன அழகாக சொல்லிட்டு போகிறது. அதே தான் பகவத்கீதையும், சர்வே ஜனாக சுகினோ பவந்துங்கிறது.
சாஸ்திரங்கள்லாம் அதுதான் சொல்லுது. நம்ம பிரார்த்தனை அப்படி பண்ணுறதே இல்லையே. நான் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் பகவான் ஏற்றுக்கொள்வதே இல்லைங்கிறது சாஸ்திரம். நீ என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது ஒரு விதம். சரி, அது வேண்டான்னா இன்னொரு பிரார்த்தனை இருக்குது. என்னன்னா, இந்த உலகத்திற்கு, எனக்கு, என்னுடைய உற்றார்களுக்கு எதுவெல்லாம் நல்லதோ அதை நடத்தி கொடு, எது நல்லது என்று உனக்கு தெரியும் அதை நடத்து. நம்ம பிரார்த்தனையே அப்படி பண்ணுறதில்லை. எனக்கு எது நல்லதோ அதை கொடு, எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பசி என்றால் தாய்க்கு தெரிகிறது, பாலூட்ட வேண்டும் என்று. அந்த குழந்தை அழுகிறது, பசி இல்லை, ஆனால் எதுக்கு குழந்தை அழுதுன்னு அந்த தாய்க்கு தெரியுது. உடனே அந்த குழந்தையோட ட்ராயரை கழட்டுறா, உள்ள ஒரு எறும்பு கடிச்சிட்டு இருக்குது, அதை எடுக்கிறா. இன்னொரு தடவை குழந்தை அழுது, அந்த குழந்தைக்கு தாய்க்கு தெரியுது இது எறும்பால் இல்லை, பசியால் இல்லை, வயிற்று வலி, இந்த வெயிலுக்கு சூடு பாவம், அதனால் அழுதுன்னு ஒரு கொஞ்சம் விளக்கெண்ணையை எடுத்து தொப்புள்ள வைக்கிறா, குழந்தை அமைதியாக தூங்குது. அப்போ ஒரு தாய்க்கு குழந்தையினுடைய அழுகையினுடைய வித்தியாசங்கள் தெரியும் பொழுது அந்த பகவானுக்கு நம்முடைய அழுகையினுடைய பிரார்த்தனைகளினுடைய வித்தியாசம் தெரியுமா? தெரியாதா? தெரியுமே. அப்போ தனியாக பிரார்த்தனை பண்ண வேண்டாம், இதுதான் வேணும்னு கேட்க வேண்டியதே இல்லையே, அவர் நடத்தி கொடுப்பாரு. ஆக இங்கே விஷயத்துக்கு வரலாம். தாடகை யுகங்களை கடந்து மகாபாரதத்திலே இது மன்னிக்கணும், ரத்னமாலா பூத்தணியாக பிறந்திருக்கிறா மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு பால் கொடுக்குற வரும்போது. அதே மாதிரி இங்கே தாடகையாக பிறந்திருக்கிறாள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகருது பாருங்கள். அங்கே ரத்னமாலா, அடுத்து தாடகை, அதற்கு அடுத்தது பூத்தணி. எல்லாமும் ஒரு சிலரதெல்லாம் யுகங்கள் கடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுபோலத்தான் நாங்களும் பல ஜென்மாக்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோன்றதை நினைவில் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை, இது ஒரு ஜென்மா தான் அப்படின்னு இல்லை. ஒரு பெரிய சங்கிலி தொடர் இருக்குது, இரும்பு சங்கிலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு வளையம் மட்டும்தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. நமக்கு அந்த சங்கிலியில் முன்னாடி இருக்கிற அத்தனை சங்கிலிகளும் நம்முடைய பழைய ஜென்மங்கள். இனி வரக்கூடிய சங்கிலிகளின் தொடர்கள் வந்து நம்ம அடுத்த ஜென்மாக்கள். இப்போ நம்ம எப்படி இயங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சங்கிலி மாறும். அது தங்கச்சங்கிலியோ அல்லது இரும்புச்சங்கிலியோ தெரில. ஆக தாடகை வதமெல்லாம் ஆனது. அப்படியே மெல்ல மெல்ல சூரியன் அஸ்தமித்து கொண்டிருக்கிறான். சித்தாசிரமத்தை சென்றடைந்தார். விஸ்வாமித்திர முனிவர் வந்ததும் அங்கே இருந்த முனிவர்களெல்லாம் வந்தார்கள். எல்லோரும் அங்கே நின்றிருக்க விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணரை அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு இரவு தூங்கணும், அடுத்த நாள் தான் யாக யஜ்ஞங்கள். அப்போ தாடகையினுடைய மகன்களான சுபாகுவும் மாரீச்சனும் யாகத்திற்கு இடையூறு செய்வதற்காக வருகிறார்கள்ங்கிறத செய்தியை சொல்லியிருந்தார். சரி நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாராம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிக்கிட்டு இருக்குதுன்ட்டு சீக்கிரமாக தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்லி அனுப்புனாராம், இந்த ராம லக்ஷ்மணர்கள் தூங்குறதுக்கு பெட்டு வேணும். ஏன்னா அரண்மனையில் நல்ல அற்புதமான பெட்டில் படுத்தவங்க அவங்க, ஒரு நல்ல பெட்டு வேணும். என்ன கர்லான் பெட்டை வாங்குறாரு அவர்? இல்லை பாரு, வால்மீகி எழுதுகிறாரு, ஆலிலையையும் வேம்பு இலை, வேப்ப இலை, இது ரெண்டையும் பறிச்சிட்டு வர சொல்லி அதில் குச்சி பகுதிகளையெல்லாம் நீக்கிட்டு வெறும் இலைகளையெல்லாம் மெத்துன்னு போட்டு அதில் படுக்க வச்சாராம். அன்னைக்கு பார்த்து நல்ல முழு நிலா நேரம், பௌர்ணமி. விஸ்வாமித்திரர் உட்காந்துருக்கிறாரு. நடந்து வந்த அசதியில் ராமலக்ஷ்மணர்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. இவர் நைட்டு 12 ஆனாலும் தூங்கலையாம். இவர் ஏற்கனவே வயசானவர், தூக்கம் வரதில்லை, சீனியர் சிட்டிசனு. அதனால் அந்த ராமரை பார்க்குறது, அந்த நிலவை பார்க்குறது, அது என்னது, ராமச்சந்திரன் ராத்திரியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவர் பொதுவாகவே 12 ஆகுது, 12க்கு மேலே தான் தூங்குறது. சீக்கிரமே எழுந்துருவார் விஸ்வாமித்திரர். 4 மணிக்கு எழுந்தும் இல்லை, எழுந்தே தான் இருக்கிறார் பாவம். இவங்க 2 பேரும் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலே 4 மணிக்கு எழுந்து போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற நதியில் குளிச்சுட்டு ஸ்நானமெல்லாம் முடித்து ஆன்மீகம் செய்யணுமே. உலகத்துக்கு என்ன மந்திரத்தை கொடுத்தாரு? காயத்ரி மகாமந்திரத்தை கொடுத்தாரு. அவர் காயத்ரி ஜப்பம் பண்ணணுமே. அதனால் அங்கே எதிரில் உக்காந்துருக்கிறாரு. ராமர் லக்ஷ்மணர்களை எழுப்பணும். இப்போ 4:30 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட, பிரம்ம முகூர்த்தம். ராம லக்ஷ்மணர்களை எழுப்பணும். ராமரை எப்படி எழுப்புறதுன்னு யோசிக்கிறார். நல்லா யோசனை பண்ணி, ஹே ராமான்னு சொல்லி எழுப்புறதா, என்ன சொல்லி எழுப்புறது? இப்போ காலையில் ஒரு சில வீட்டிலலாம் காலையில் அர்ச்சனையாக நடக்கும். அந்த குழந்தை பையன் தூங்கிட்டு இருப்பான், ஒரு 10வது படிக்கிறான், பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 12வது படிக்கிறான்னா அவங்க வீட்டில் அர்ச்சனைகள் செஞ்சு நல்ல விஷயங்களே இருக்காது.
பீடையே சனியனே ஏன் தான் இவ்வளோ நேரம் ஆகி தூங்குறையோ, இன்னும் நான் இங்கே என்ன இந்த சபையில் சொல்ல பிடிக்கல, அவ்வளவும் வரும், வரிசையாக வரும். ஆனால் சூரியன் முகத்தில் வந்து சொல்லுன்னு பட்டால் கூட அந்த பையன் எழமாட்டான். எல்லாம் 7 மணி 8 மணிக்கு எழுவானுங்க. இங்கே விஸ்வாமித்திரர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள், எப்படி எழுப்புவது யோசித்து கொண்டே இருக்கிறார். 4 ஆச்சு, 4:45 ஆச்சு, 5 மணி ஆயிடுச்சு, என்னென்ன சூரியனே உதயம் ஆகிடும் 5:45க்கு 6க்குள்ளே. யோசிக்கிறார். தசரதனுடைய மகனே எழுவாயாக, அப்படி சொன்னால் எழுவாரா? வீட்டில் எப்படி எழுப்பியிருப்பாங்க? சரி நேரடியாகவே ராமச்சந்திரான்னு எழுப்பிடலாமா? ரொம்ப நேரம் யோசிக்கிறார். எவ்வளவு யோசனை பண்ணாலும் எழுப்புவதற்குண்டான அந்த ஒரு குறிப்பிட்ட முதல் வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் யோசனை பண்ணி 5:45 ஆயிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு கௌசல்யா ஃபஸ்ட்டு வார்த்தை போட்டாராம். கௌசல்யா சுப்ரஜா, கௌசலையின் நல்ல பிரஜையாக மகனாக பிறந்த ராமனே, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். தெய்வ ஆன்மீகத்தை செய்வதற்காக உத்திஷ்ட எழுவாயாக. யார்? கௌசல்யா சுப்ரஜா, கௌசலையின் மகனாக பிறந்த ஸ்ரீராமா. உடனே இந்த வால்மீகி ராமாயணத்திலே வரக்கூடிய இந்த வரிக்கான விளக்கத்தை இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். கௌசல்யா ஏன் போட்டார் தெரியுங்களா? தசரதா சுப்ரஜா அப்படின்னு போட்டிருக்கலாம், அவருக்கு பிடிக்கலையாம். அதுக்கு தான் 5:45 ஆச்சு. ஏன் பிடிக்கலன்னா, கேட்ட உடனே இவர் அனுப்பலை, வசிஷ்டரை சொன்ன பின்னாடி தான் ராமரை அனுப்புனார். அதனால் தசரதர் பிடிக்கலையாம். ஆனால் உள்ளே போய் சொன்ன உடனே கௌசல்யா என்ன சொன்னான்? அப்படியா, விஸ்வாமித்திரர் கூப்பிட்டுருக்கிறாரா, தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்லாமல் சொன்னாள். கண்ணனுடைய அவதாரத்தில் கூட வரும், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாயை குடல் விளக்கம், அந்த வயிற்றுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தான் தாமோதரன் பிறந்து. அதுபோல் இங்கு கௌசல்யா என்ன சொன்ன உடனே அனுப்பினதால் விஸ்வாமித்திரருக்கு அவ்வளவு திருப்தியாம். தசரதன் பேரையே போட வேண்டாம், கௌசல்யான்னு ஆரம்பித்தார். சுப்ரபாதம் எல்லார் வீட்லேயும் போடுறாங்க இல்லைங்களா? இந்த சுப்ரபாதம் யார் இயற்றியது அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமரை எழுப்பியது தான். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரலும் பாருங்கள். நான் நேற்று ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், ஒரு சில பாட்டெல்லாம் சினிமா பாட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரலும் தான் ஹிட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அது நமக்கு புளிச்சு போயிடும், பிடிக்காது. பாருங்கள், சுப்ரபாதம் எவ்வளவு காலம் யுகம் கடந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இன்னும் நமக்கு அது இனிமையாகத்தானே இருக்கிறது. நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் யாவுமே எப்படிப்பட்டதுன்னா, ஐயோ இது போதும் அப்படின்னு உங்களால் நினைக்கவே முடியாது. இதே ராமாயணத்தை எவ்வளவு தடவை கேட்டிருக்கீங்க, திருப்பி உட்காந்து அவ்வளவு உன்னிப்பாக கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா எல்லோரும்? காரணம் அதுதான். கௌசல்யா சுப்ரஜா போட்டார், அவ்வளோதான். போட்ட அடுத்த நொடி ராமர் எழுந்தாராம், ஆன்மீகங்களை எல்லாம் முடித்தாராம். அதில் என்ன ஒரு விசேஷம்னா, ராமரை எழுப்பி, ராமா நீ ஆன்மீகத்தை செய்வாயாக, நீ காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பாயாகன்னு அர்த்தம் அல்லையா. தினமும் ராமலக்ஷ்மணர் ராமரை எங்கேயோ இருக்கிற விஷ்ணுவை என்னென்னு ஜபம் பண்ணுறோம் நாம் கூட. தியானம் தைசதே சவித்ருமண்டல சூரிய மண்டலம் சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசீஜாசன சன்னிவிஷ்ட கேயூரம் போட்டிருக்கிறார். மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுகு திருத்தசங்க சக்கரஹா ரக்தோவர்ணஹா அப்படின்னு நாம் கற்பனைக்கு கொண்டு அப்புறம் காயத்ரி ஜபம் பண்ணுறோம். ஆனால் எனக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடச்சிருக்கு. விஸ்வாமித்திரர் நினைக்கிறாராம், பிரத்யக்ஷமாக விஷ்ணு ராமாவதாரனாக அவதாரம் எடுத்து என் எதிரில் நீ உக்காந்துருக்கும் பொழுது டைரெக்டாக நான் அப்படியே காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு வாய்ப்பு, அதற்காக எழுன்னாராம். நீ மந்திரத்தை ஜபிக்கிறதுக்காக எழாத, நான் இன்னைக்கு காயத்ரி பண்ணணும், நீ எழுன்னாராம். அதான் கௌசல்யா சுப்ரஜால கடைசியில் வருது பாருங்கள், தெய்வம் ஆன்மீகம், நான் ஆன்மீகத்தை செய்வதற்கு நீ எழுவாயாக அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ சூசகங்கள் அதுக்கு உள்ள இருக்குது. ராமரும் லக்ஷ்மணனும் கூட எழுந்து தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்து கொண்டார்கள். ஒரு யாகசாலை உருவாகி கொண்டிருந்தது. அதற்குள்ளாக அங்கே யாகசாலை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, இந்த யாகம் எப்படிப்பட்டதுன்னா, இங்கே ரத்தமோ மாம்சமோ சிந்தக்கூடாது. அது சிந்தனா யாகம் கெட்டு போயிடும். அதை பார்த்துக்கோன்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணாராம், தன்னுடைய அம்பை எடுத்து தொடுத்து அம்பு மன்னிக்கணும்
அம்புகளினாலேயே ஒரு சப்பரத்தை அமைத்தார். நெருக்கமாக அமைச்சது மட்டும் இல்லாமல் ராமர் தென் திசை பக்கம் போய் நின்றுக்கிட்டாராம். விஸ்வாமித்திரர் முனிவரை பார்த்து வணங்கி, நீங்கள் யாகத்தை ஆரம்பிங்க, நான் பார்த்துக்கிறேன். தென் திசை பக்கம் ராமர் நின்றார். வால்மீகி ராமாயணம் சொல்கிறது, கம்பன் சொல்லுகிறார். லக்ஷ்மணன் எந்த திசையிலும் இல்லை, அவர் சுற்றிக்கிட்டே இருந்தாராம். சரி, இப்போ என்ன கேள்வின்னா, ஏன் தென் திசை பக்கம் நிற்க வேண்டும்? ஏன் வட திசையில் நிற்கக்கூடாதா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட டவுன் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் சவுத் வேர்ட்ஸ் அப்படிமா, தெற்கு பக்கமாக தான் காட்டுவாங்க. ஃபெயிலியரு, பிரச்சனை, தீய சக்தி, இதெல்லாம் தெற்கு பக்கம். நாம் பித்திருக்களுக்கு வழிபாடு செய்கிறோமே எந்த பக்கம்? சவுத்து தான், தெற்கு பக்கம்தான். சரி, வள்ளுவர் அழகாக சொல்கிறார் ஒரு குறள், அதை இங்கே நினைவூட்டுறேன். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புலத்தார்னா பித்திருக்கள், தெய்வம், சுவாமி, விருந்து, புதிதாக வீட்டிற்கு ஒருவர்கள். ஒரு சிலர் விருந்து, எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி விருந்து வச்சோம், எல்லாம் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. விருந்து வைக்கிறீங்கன்னாவே சொந்தக்காரங்களுக்கு இல்லை, அதிதிகள். நம்ம சம்பிரதாயம் என்னது? மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா. அதுக்கு 4வது அதிதி தேவோபவா. உங்களுக்கு இதுவரையில் தெரியாத புதிய நபர்கள் வீட்டிற்கு வரணும், அல்லது நீங்களே வலிய அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள், உணவு படைக்கணுங்கிறது நம்ம சம்பிரதாயம். அந்த காலத்துலலாம் வாசலில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம், யாராவது வருவாங்களா. ஏன்னா கால்நடையாக நடந்து வருவாங்க, பயணப்பட்டு அவர்களுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடுவாங்களாம். இப்போ அப்படி இல்லை. 12:30 மணி ஆச்சு, சாப்பிட்ணும், முதல்ல கதவு சாத்து. சாயந்தரம் சாப்பிட்ணுமா, கதவு சாத்து. அதுவும் 6 மணிக்கு விளக்கு வைக்கிற நேரம் கதவு திறந்து வை, அது பழைய வழக்கம். 6 மணி விளக்கு வச்சாச்சு, உடனே கதவு சாத்து, கொசு வந்துடும். எப்பெல்லாம் நம்ம எது செய்யக்கூடாதோ அதை மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிற கலி காலத்திலே வாழ்ந்துடும். கலி ஆவேசம் அதெல்லாம். இப்போ என்னாச்சு? தென் திசையிலே ராமர் நிற்கிறார். அதான் வள்ளுவர் சொல்கிறார், தென்புலத்தார். யாருக்கெல்லாம் நம்ம சம்பளத்தில் 6ஆக பிரிக்கணும்னு சொல்கிறார். தென்புலத்தார் பித்ருக்களுக்கு, தெய்வம் சுவாமிக்கு ஏதாவது செய்கிறதுக்கு, விருந்து புதிதாக வந்தவர்களுக்கு உணவளிப்பது, ஒக்கல் சுற்றத்தாரில் ரொம்பவும் வறிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்கிறது, தான் நமக்கு தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் 6 இல்லை 5 ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. உங்கள் சம்பளத்தால் 5ஆக பிரிக்கணுங்கிறார். தென்புலத்தார் நம்ம செய்கிறதே இல்லை, பித்ருக்காரியம் செய்கிறோம், ஏதோ செய்கிறோம். தித்தி சிம்பிளாக கொட்டுவிட்டு அல்லே குடியில் கொட்டுவிட்டு கால் தொலைது ஊட்ட ஹைக்கூடு தமிழில் சொல்கிறேன். ಸಿಂಪಲಾಗಿ ತಿಥಿ ಸಂಜಿಟ್ಟವು ಏನೋ ನಮ್ಮಿಂದ ಆದಷ್ಟು ಮಾಡ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. பித்ரு காரியங்களை நல்லா செய்யணும், தெய்வ காரியங்களை சுமாராக செஞ்சாவும் போதும், பகவான் கவுச்சிங் மாட்டார். நமக்கு தாயுள்ளம் கொண்டவன் இறைவன். பித்ருக்கள் அப்படி இல்லை, சபிக்கிறார். மகாலய பட்ச காலங்கள் வருகிறது, 15 நாள் வாசலில் நிற்கிறாங்க. இன்றைக்கி ஏதாவது கொடுக்க மாட்டானா? என்ன கொடுக்கணும்? நீங்கள் பெருசாக பேக்கரியிலிருந்து ஸ்வீட்ஸா இல்லை ஜொமேட்டோ ஆர்டரா? இல்லை, எள்ளும் தண்ணி. அவ்வளவு திருப்தி செய்கிறது. எவ்வளோ பேர் 15 நாள் தர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்கணும். அப்புறம் தர்ப்பணம்லாம் 15 நாளில் ஒரு நாள் அந்த அப்பாவோடதோ அம்மாவோடதோ திதி வருது, அந்த குறிப்பிட்ட நாள் அதை எப்படி செய்கிறோம்? இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே போகணும். ராமாயணம்னா கதை கேட்குறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நமக்கு என்ன வாழ்க்கைக்கு பாடம். ராமாயணம் கதை கேட்குறது தான் உங்களுக்கே கதை தெரியுமே. அதனால் தென் திசையில் நிற்கிறார். தீய சக்திகள், அரக்கர்கள், பித்ருக்கள் எல்லாம் தெற்கு பக்கத்திலிருந்து தான் வருவாங்க. தென் திசையில் நிற்கிறார். வேகமாக புறப்பட்டு வருகிறான் அந்த அரக்கன். நேற்று மடிந்தாளே அந்த தாடகை, அவள் மகன் சுபாகு. இன்னொரு பக்கத்திலே மாயமாக வந்து கொண்டிருக்கிறான் மாரீச்சன். 2 பேரும் அவளுடைய மகன்கள். ராமர் பார்க்கிறார், உடனே ஒரு அம்பை தொடுக்கிறார். ஏன்னா அவன் வேகமாக வந்து ஏதாவது மாமிச எச்சங்கள், இந்த விலங்குகளினுடைய மாமிசங்கள்லாம் போட்டால் யாகம் கெட்டு போயிடும். சப்பரமாக அமைச்சிருக்கோம், இருந்தாலும் சேஃப்டி பார்க்குறாரு. உடனே ராமர் ஒரு அம்பை தொடுத்தார். பதிலுக்கு சுபாகு எடுத்து ஏதேதோ பாறாங்கல்லையும் இதெல்லாம் போடுறான். கடைசியில் ஒரு அக்னி அஸ்திரம்னு சொல்லக்கூடிய அக்னி அஸ்திரத்தை தொடுக்கிறார். தாடகை, சுபாகு, மாரீச்சன் இவர்கள்லாம்
இறப்பே யார் மூலமாகவும் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிக்கிட்டு வந்தாங்க. அதாவது அவங்களா நினைக்கிறவர்களும் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இறப்பு உண்டு. ஆனால் யார் மூலமாகவும் வரக்கூடாதுன்னு வாங்கியிருந்தாங்க. ஆனால் அது விஷ்ணுவாக இருக்கக்கூடிய ராமர் முறியடித்தார். ஏன்னா அவங்க வரம் வாங்கினது பிரம்மா கிட்டையும் ஈஸ்வரன்கிட்டையும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சுப்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அதுக்கு கீழே கொடுத்தவங்களோட வரத்தை முறியடிக்க முடியும். கான்செப்ட் அதுதான். இப்போ நம்ம ஹெட்மாஸ்டர்கிட்ட ஒரு இது வாங்கிக்கிறோம், ஒரு சலுகை வாங்கிக்கிறோம். சிஇஓ திடீர்னு ஸ்கூலுக்கு வராரு விசிட்டு, இந்த மாதிரி இந்த சலுகையில் இருக்கிறேன், அந்த சலுகைலாம் உங்களுக்கு இனிமேல் கிடையாது. யார் கொடுத்தது? இல்லை சார், ஹெச்எம் சாரே கொடுத்துருக்குறாரு. ஹெச்எம் பார்த்து சொல்லிடுறாரு, சார் அந்த சலுகையெல்லாம் அவருக்கு கொடுக்காதீங்க. அது மாதிரி தான் சுப்ரீம் காட் யாருன்னா மகாவிஷ்ணு. வரம் யார்கிட்ட வாங்கியிருந்தாங்க? சுபாகுவும் மாரீச்சனும் பரமேஸ்வரன்ட்டையும் பிரம்மா கிட்டையும். அதனால் அக்னியாஸ்திரத்தை போட்டார். சுபாகு அந்த இடத்தில் இறந்தார். சரையு நதியை தாண்டிய பகுதி, சித்தாசிரமத்தின் பகுதியிலே யாகம் நடந்து கொண்டிருந்த இடத்திலே சுபாகு இறந்தான். ஆனால் மாரீச்சனை இவர் அம்பு தொடுத்து தூக்கி எறிந்தார், சாகடிக்கவில்லை. ஏன்னா அவதார காரியம் நிகழ வேண்டும் என்பது அவ்வப்பொழுது இவருக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. அவதார காரியம் நிகழணுமே, மாரீச்சன் தானே மாயமான வரணும், அதனால் தூக்கி வீசினாராம். அவன் போய் கோகர்ணத்தில் விழுந்தான் அப்படிங்கிறது வால்மீகி சொல்லுகிறது. கோகர்ணத்தில் போய் விழுந்தான். அப்புறம் அவன் அங்கே அப்படியே போய் ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டான். இப்போ யாகம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. புறநாகுதிகள் ஆனது. 4 நாட்கள் அந்த வனத்திலே இருந்தார்கள். 4 நாள் கழித்து ஒரு மெசேஜ் வந்தது. இப்போ என்ன மொபைல் மெசேஜாக வரும். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஞான திருஷ்டியில் மெசேஜ். கண்ணு மூடினா புது செய்தி ஏதாவது வந்துடுதுன்னா தெரியும். நமக்கு கூட ஞான திருஷ்டியில் சில டைமுக்கு கண்ணு மூடி இப்படின்னு சிந்திப்போம், ஐயோ இந்த மாமா எங்கே வந்துடுறாரோ, கரெக்டாக டிஃபன் டைமு அவனுக்கு கண் திறந்தாங்க மாமா வந்துடும். நமக்கு இந்த மாதிரி ஞான திருஷ்டியில் டிஃபன் டைமில் கரெக்டாக வந்து சேருவாருன்னு நினைப்போம். யார் வரக்கூடாதுன்னு நினைப்போமோ அன்றைக்கி தான் ಹಿಟ್ಟು ಕಮ್ಮಿ ಆಯಿತು, ನಾವು ಆಳಿಗೆ 3 ದೋಸೆ ಮಾಡಿಕೊಂಡು ಉಣ್ಣಂತಿದ್ದು, ಈ ಅತ್ತೆ ಬೇರೆ ಬಂದುಬಿಟ್ಟು ಅದು ಕರಿಸಿದ್ರಿ ದೋಸೆಯೇ ಬರಲ್ಲ, ಎಲ್ಲ ಪಿಚ್ಚಿಗಿನ ಹೊಟ್ಟೋಯ್ತು. அதாவது நம்ம விருந்தோம்பல்களும் நம்ம எண்ணங்களும் ஞான திருஷ்டிகளும் இவ்வளவு இந்த லெவலில் தான் இருக்குது. நம்ம முறைப்படுத்தலை. இதே விஸ்வாமித்திரர் தந்த காயத்ரி மந்திரத்தை முறையாக 108 ஜபிக்கணும். 108 ஜபிக்கணும். காலையில் 108, மாத்தியானிக்க முடியலையா சாயந்தரம் 108 ஜபிக்க முடியுது. இல்லை சார் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், காதை தொட்டுக்கிட்டே நீங்கள் ஜபம் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நமக்கு அப்பயே சொல்லி வச்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே லிபரல், அதுக்கு என்னென்ன சலுகை இருக்குது. ಇದು ಮಾಡ್ಲೋಟ್ರೆ ಇದಾರು ಮಾಡು, ಇದು ಮಾಡ್ಲೋಟ್ರೆ ಅದಾರು ಮಾಡು, ಏನೂ ಇಲ್ವಾ ರಾಮ ಜಪವಾರು ಮಾಡು, ಏನೂ ಇಲ್ವಾ ಸುಮ್ಮನೆ ಇರು, கடைசியில் அது ಮಾಡ್ತಾರೆ. ஆக நாம் அந்த மாதிரி கீழ்நிலைக்கு போய்கிட்டே இருக்கிறோம். அவங்க அந்த மாதிரி இல்லை. ஒரு மெசேஜ் வந்தது, ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிறார். என்ன மெசேஜ் அப்படின்னா, ஜனக மகாராஜா ஒரு யாகம் நடத்துகிறார். அந்த வேள்வி எப்படிப்பட்ட வேள்வி என்றால் சுயம்வர வேள்வி. அந்த வேள்விக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயத்தை முடிப்பவருக்கு ஜனகனினுடைய மகள், வளர்ப்பு மகள் தான். அதாவது அவர் யாகம் முதல்ல நடத்துறதுக்காக ஆரம்பித்தார். யாகத்தின் மூலம் யாகம் செய்வதற்காக, நிலத்தை சுத்தப்படுத்துவதற்காக தங்க ஏர் பூட்டி உழுதார். அதில் பெட்டியில் கிடைச்சது தான் சீதா. சீதான்னா ஏர் நுனின்னு அர்த்தம். சீதான்னா ஏர்கால் நுனி. இங்கே பாருங்கள், யாகத்தின் மூலம் பிறந்தவன் ராமன். நேற்று தான் கதையில் பார்த்தோம், பாயசம். யாகத்தின் மூலம் பிறந்தவன் ராமன். யாகம் நடத்துவதற்காக ஏற்கால் மூலம் பிறந்தவள் சீதா. யாக சம்ரக்ஷணம் இவங்க 2 பேரையும் இணைச்சி வைக்குது. இப்போ யாக சம்ரக்ஷணம் ஆட்சியில் கொஞ்சம் முன்னாடி சுபாகுவை ஒழிச்சாச்சு, மாரீச்சனை அனுப்பியாச்சு. யாகம் யாகம் யாகம். இப்போ கௌசிகர், அதாவது விஸ்வாமித்திர முனிவர் மெசேஜை மனசுக்குள்ளே வாங்கிக்கிறார். என்னம்மா இதுன்னா இதுதான். ஓ அப்படியா, ராமா லக்ஷ்மணா 2 பேரும் புறப்படுங்க, நம்ம மிதிலைக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு யாகம் அங்கே நடக்கிறது. உடனே இவங்க 2 பேர் கேட்டாங்க, அங்கே ஏதாவது அரக்கர்கள் வராங்களா, அழிக்கணுமா? இல்லை வேறு ஒரு விஷயம் இருக்குது, ஸ்வீட் நியூஸ் ஒன்று இருக்குது, புறப்படுது. 16 வயசு தான் ஆகுது. ஊனசோட்டச வருஷே ராமோ ராஜீவ லோச்சனஹா. 16 வயசுக்கு பக்கம்தான் ஆகுது ராமருக்கு. லக்ஷ்மணனுக்கு இன்னும் கொஞ்சம் அதே அந்த ரேஞ்சு தான். எல்லாம் அடுத்தடுத்து பிறக்கிறாங்க இல்லையா. 2 பேரும் புறப்படுறாங்க. முதல்ல புறப்படுறது விஸ்வாமித்திர முனிவர். அதை பின்னொற்றி புறப்படுகிறார் ராமர். அதற்கு பின்பாக லக்ஷ்மணன். ஒன்று பின்னாடி ஒன்று புறப்படுறாங்க. இந்த கிராமத்துலலாம் பாருங்கள்,
இந்த வரப்பில் நடந்து நடந்து அவங்களுக்கு பழக்கம். அதனால் ரோட்டில் நடந்தால் கூட ஒன்று பின்னாடி ஒன்று, நான்லாம் பாப்பாரப்பட்டியில் அதிகமாக பார்த்துருக்கேன், ஒன்று பின்னாடி ஒன்றே நடப்பாங்க ரோட்டில் நடந்தாலும். ஏன்னா அவங்களுக்கு வரப்பில் நடந்தவங்களுக்கு அதுதான் பழக்கம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்படி அகலமாக இப்படி நடக்கிறாங்க, நம்ம ஹாரன் அடித்தா கூட நகர மாட்டாங்க. இவங்க ஒன்று பின்னாடி ஒன்று. ஏன்னா குருவை பின்தொடர்கிறார், தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். ஆத்தியாத்ம ராமாயணம்ங்கிற ஒரு ராமாயணம் மிக அழகாக விளக்குகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்தவுடன் ஒரு உயிரினங்கள் கூட இல்லை, ஒரு பட்சிகள் கூட கத்தலை, ஒரு நாய் நரி கூட காட்டில் ஓடலை, ஆனால் வனம் மட்டும் இருக்கிறது, விலங்குகள் இல்லையேன்னு ராமர் கேட்டார். அதான் கேள்வி சம்பிரதாயம்னு சொன்னோம். கேட்கணும், ஒன்றா கேட்கணும், இல்லைன்னா குழந்தைங்கள நம்ம கேட்க வைக்கணும். இந்த இடம் ஏன் இப்படி இருக்குது சொல்லு பார்க்கலாம், தெரிலையே அப்படின்னு குழந்தை சொல்லணும். அப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு ஸ்டிமுலேட் பண்ணு. கேள்வி சம்பிரதாயமே இல்லை. அப்பனிக்கு டைம் இல்லை, ஹோ அம்மனை கேளு, அம்மனிக்கும் டைம் இல்லை, அஷ்டே முடித்து செல்லில் நோடிக்க. கூகுள் குரு. இப்போ யார் குருன்னா கூகுள் குரு. நல்லதுக்கும் குரு, கெட்டதுக்கும். ஒன்று அசுர குரு, இன்னொன்று தேவகுரு. ஒன்று பிரகஸ்பதி, இன்னொன்று சுக்கராச்சாரியார். எல்லாமே கூகுள் இருக்குது. எது வேணுமோ அதை எடுத்து. ஆக என்ன நடந்தது? கேள்வி சம்பிரதாயம். இந்த இடம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? ஒரு உயிரினங்கள் கூட இல்லையே ராமர் கேட்கிறார். உடனே சொல்கிறாரு விஸ்வாமித்திர முனிவர், இன்னும் நம்ம மிதிலையை அடைவதற்கு நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு, இந்த கதையை கேட்டு சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னு அந்த வனப்பகுதியிலே சொல்கிறார். இங்கே கௌதமர்னு ஒரு ரிஷி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். கௌதமனுடைய மனைவி அகல்யா, தமிழில் சொன்ன அகலிகை. அகல்யா யாரும் இல்லை, பிரம்மாவினுடைய மானச புத்திரி. பிரம்மா மனசு விரும்பி கௌதமருக்கு திருமணம் செய்து வச்சிருந்தார். ரெண்டு பேரும் மனமொத்த தம்பதிகளாக என்ன பண்ணியிருந்தாங்க, காட்டில் தவம் மேற்கொண்டிருந்தாங்க. கணவன் மனைவியாக தவம் மேற்கொண்டால் அதுக்கு என்ன பேர்? நம்ம இந்து சனாதன தர்மத்தில் 4 விஷயம் இருக்குது. கல்யாணமே பண்ணிக்கலன்னா பிரம்மச்சரியம். அதற்கு அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கிட்டு தவம் மேற்கொண்டா வானப்பிரஸ்தம். மனைவியும் வேண்டான்னு விட்டுட்டு எல்லாத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் விட்டுட்டா சந்நியாசம். பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். 4 நிலைகள் இருக்குது. பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இன்னொன்று என்னது ஞாபகம் வரல எனக்கு, பார்க்கலாம். பிரம்மச்சரியத்திலிருந்து வானப்பிரஸ்தத்துக்கு வரோம். எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனால் நாம் இல்வாழ்க்கையில் வாழ்வோம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை வள்ளுவர். இந்த வானப்பிரஸ்த நிலையில் வாழ்கிறாங்க இவங்க. அதாவது காட்டில் தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சந்நியாச வாழ்க்கை. குழந்தையெல்லாம் பெற்றுக்கக்கூடாது, வானப்பிரஸ்த நிலைன்னு பேர் இருக்குது. சார் அதுக்கு எதுக்கு சார் காட்டுக்கு போனோம்? நான் வீட்லேயே வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறோம். குழந்தை பெற்றாச்சு, ஆனால் நான் என் இஷ்டத்துக்கு இருக்கிறேன், அவள் இஷ்டத்துக்கு இருக்கிறான். இது ஒரு வானப்பிரஸ்த நிலை. ஆனால் கௌதமரும் அகல்யாவும் அவ்வளவு அழகாக வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆனதுன்னா, இந்த அகல்யா மேலே ஏகப்பட்ட ஆசை இந்திரனுக்கு ஏற்கனவே இருந்தது. அதனால் அவர் கீழிறங்கி ஒரு நாள் விடியற்காலை கௌதமருடைய வேஷத்தில் உள்ளே நுழைகிறார். ஒரு கோழியை சேவலை போன்று கத்தன உடனே இவர் கௌதமர், ஒரிஜினல் கௌதமர் உள்ளே இருக்கிறார். அவர் போய் குளிச்சுட்டு வரலான்னு, ஸ்நானம் பண்ணலான்னு நதிக்கு போகிறாரு. இவர் உள்ளே நுழைகிறார். அகல்யா சற்றே தவறி விடுகிறாள், தப்பு செய்தாள். எப்படின்னா தன்னுடைய கணவன் தான் நினைத்து சேர்ந்தாள். கௌதமருக்கு இது ஒரிஜினலான மகா முனிவரான ஞானியான கௌதமருக்கு இது தெரியாதா? வந்திருக்கிறது யாருன்னு தெரியாதா? இல்லை ஞான திருஷ்டியில் தெரியாதான்னா இல்லை. இதெல்லாம் சில விஷயங்கள் நடக்கணும், அது மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு பாடம்னு அவங்க வலியை இது போன்று இயங்குகிறார்கள். இந்திரன் போய் இப்படி செய்தானான்னா அவனோட பணி இது நடக்கணும்னு இருக்கு. கடைசியில் என்ன ஆச்சு, கௌதமர் உள்ளே நுழைகிறாரு. பார்த்தா அங்கேருந்து வெளியில் போகிறான். உடனே பார்த்துட்டு, என்னுடைய வேடம் இட்டு கொண்டு வந்த நீ யார் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வேடத்தை நீக்கி காட்டுகிறான். இந்திரனாக நிற்கிறான். உனக்கு 1000 கண்ணாக ஆகட்டும்னு. கண்ணா அப்படி கண்ணுன்னா அந்த இடத்துல வேற அர்த்தம். 1000 கண்ணாக ஆகட்டும்னு சாபம் கொடுத்து
கையோட இன்னொரு சாபத்தை கொடுக்கிறார் அகல்யாவிற்கு, நீ இதே ஆசிரமத்தில் இருக்கும் ஒரு கல்லோடு கல்லாக கிடப்பாயாக, பாஷாணமாக போவாயாக. கல், பாஷாணம்னா கல், பாஷாணமாக கல்லாக கிடப்பாயாக, யுகம் கடந்து கிடப்பாய். மனசில் வச்சுக்கோ, நீ என்ன ஜபம் பண்ணணும்னா, இன்னும் ராமாவதாரமே ஆகலை, இது நடந்ததெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு யுகத்தில், கிருத்த யுகத்தில். அப்போ என்ன சொல்கிறாரு, ராம என்கின்ற சப்தத்தை, மந்திரத்தை நீ ஜபித்து கொண்டு கல்லோடு கல்லாக கிடப்பாய். சுற்றில் இருக்கிறதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு நீ எப்படி தெரிவ, கல்லா தெரிவ. அன்ன ஆகாரம் கிடையாது, சூரிய ஒளி, இரவில் குளிர்ச்சி, இருட்டு பகல், இதோட கிடப்பாயாக அப்படின்னு சாபம் கொடுத்து இமாச்சலத்திற்கு சென்று விட்டிருந்தார். அப்படி செல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு உயிரினங்கள் கூட வசிக்கக்கூடாது, வாழக்கூடாதுன்னு ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு போயிருந்தார். அப்படிப்பட்ட கௌதம முனிவருடைய மனைவி இங்கே தான் கல்லாக கிடக்கிறாள்னு சொல்லும் பொழுது இவர் பாட்டுக்கு அப்படியே அதை கேட்டுக்கிட்டே நடந்து போகிறாரு. நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது விஸ்வாமித்திர முனிவருக்கு பின்பு ராமர், ராமருக்கு பின்பாக லக்ஷ்மணர். அப்பொழுது நான்காவதாக ஒரு ஆள் யாரோ நடந்து வர்ற மாதிரி ஒரு சிம்டம் தெரியுதுன்னு ராமர் லக்ஷ்மணரை கேட்குறார், ஏப்பா உனக்கு பின்னாடி யாராவது வராங்களா பாரு, ஏதோ ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு. ஏன்னா இவர் தடா சடார்னு திரும்பலை. அது இல்லாமல் ஒரு பெண் நடந்து வருவது போன்ற ஒரு கால் சலங்கை சப்தம் கேட்கிறது. லக்ஷ்மணர் சடார்னு திரும்பி பார்த்தா ஒரு பெண். ஆமாம், ஒரு பெண்மணி நடந்து வருகிறார் அண்ணா அப்படின்னு ராமருக்கு சொல்ல, விஸ்வாமித்திரர் கேட்டுக்கொண்டு திரும்பி பார்த்தால் அகல்யா நடந்து வருகிறாள். பார்த்த மாத்திரத்தில் ராமரினுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி, முனிவனுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி தன்னுடைய விஷயத்தை எல்லாம் அவள் சொல்கிறான். என்ன ஆச்சுன்னா, ராமர் நடந்து வரும் பொழுது அந்த பாஷாணமாக கிடந்தாளே கல் அகல்யா, அந்த கல் மேலே காலெல்லாம் வைக்கல, இவர் அதுக்கு கல்லை ஒட்டி நடந்து போகிறாரு. கல்லில் இருந்து எழுந்த தூசு, மன்னிக்கணும், காலில் இருந்து எழுந்த தூசு கல்லில் பட்டது. அந்த தூசு பட்ட மாத்திரத்தில் அங்கிருந்து அவள் வெளிப்பட்டாள். அதான் உண்மையான விஷயம். கால் பட்டதால் கல்லையும் பெண்ணாக்கி வைத்த, கல்லையும் பெண்ணாக்கி வைத்த கமல மலர் பாதா தொல்லுலகில் கீர்த்தி மிகு துரைய ரகுநாதா அப்படின்னு நம்ம பாலாஜி அங்கே உட்காந்துருக்கார, அவங்க பாட்டி எங்கள் அத்தை அவ்வளோ அழகாக இதை பாடுவாங்க, நினைவு கூறுகிறேன். ஆக அந்த அகல்யா வெளிப்படுகிறாள். இந்த விஷயமெல்லாம் மீண்டும் அங்கே ராமருக்கு விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். மீண்டும் கௌதமரை வர வைக்கிறார் ராமர், அதாவது விஸ்வாமித்திரர் மூலமாக கௌதமரோடு அகல்யாவை சேர்த்து வைக்கிறார்கள். ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே பெண்மணிகளும் ஆண்களும் காலையில் நினைக்க வேண்டிய 5 பெண்மணிகள் யார் யார்? அகல்யா, திரௌபதி, தாரா, மண்டோதரி, 5வது யார்? இன்றைக்கி யாருக்கு கல்யாணம்? சீதா. அகல்யா, திரௌபதி, தாரா, மண்டோதரி, சீதா ததா பஞ்சகன்யா ஸ்மரேன் நித்யம் சர்வ மகாபாதக நாசனம். பஞ்சகன்யா ஸ்மரேன் நித்யம், காலையில் எழுந்ததும் படுக்கையில் உட்காந்து 5 பெண்மணிகளை நினைக்க வேண்டும். என்ன சார் அது? வேறு வேடத்தில் வந்த இந்திரனோடு, தன்னுடைய கணவன் வேடத்தில் வந்த இந்திரனோடு சேர்ந்தாளே இந்த அகல்யா, அவளை நினைக்கலாமான்னா இல்லை. இதெல்லாம் ஒரு கௌதமர் அளவுக்கு அதிகமாக புண்ணியம் சேர்த்திருந்தார். இப்படி தசரதன் சேர்த்திருந்தார், நேற்று கதையில் சொன்னோம். கௌதமர் அளவுக்கு அதிகமாக புண்ணியம் சேர்த்திருந்தார். எப்பயுமே அளவுக்கு அதிகமாக ஓவராக அதுவும் போகக்கூடாது. அதனால் இந்திரனும் தேவாதி தேவர்களும் ஒரு முடிவு பண்ணாங்க, இவர் நாமளாக ஒரு தப்பு பண்ணுற மாதிரி பண்ணால் சாபம் கொடுப்பார். சாபம் கொடுத்தா அவரோட புண்ணியத்திலேருந்து தான் சாபத்தை கொடுக்குறாரு, அது மைனஸ் ஆகணும், குறைக்கணும். இப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு டைம் சொல்லுவோம், டாக்டர்கிட்ட போகிறாங்க ஒரு சில பேஷண்ட்ஸு, என்ன சார் ப்ராப்ளம், போயிட்டு வந்தீங்களே, என்ன சொன்னார்? இல்லை இது ஜாஸ்தியாக இருக்கும், பிளட் வெசல்ஸ், பிளட்டு இது வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தியாக இருக்கும், அது அதிகமாக இருக்கக்கூடாதாமே அப்படிங்கிறாங்க. எதுவும் அதிகமாக போகக்கூடாது. இப்போ புண்ணியம் அதிகமாக போச்சு, புண்ணியத்தை குறைப்பதற்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லி மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாள் சொல்கிறார். இதெல்லாம் முடிஞ்சு இன்னென்ன அப்படியே நடந்து போகிறாங்க. மிதிலை நகரத்தினுடைய நுழைவு பகுதி. மெல்ல மெல்ல நுழைந்தார்கள். அதில் பார்த்தா விஸ்வாமித்திரர் நட ஹை ஸ்பீடு, ராமர் அது சின்ன பசங்க இல்லையா, கொஞ்சம் மீடியமாக நடக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் அந்த வயசுலேயும் கூட அவர் ஒல்லியாக இருக்கிறார். துறவிக்கு எது அழகு? மெலிவு. துறவிக்கு மெலிவழகு.
சன்னியாசிகள்னால் மெலிஞ்சிக்கிட்டே போகணும். காஞ்சி மகாபெரிவார் மெலிஞ்சி இருப்பார். அதுபோல் வேகமாக நடந்து போகிறாரு, பின்னாடி ராமர் போகிறாரு. ராமர் பக்கத்தில் ஒரு பந்து வந்து விழுது. ராமர் பக்கத்தில் ஒரு பந்து விழுது. பந்து விழுந்த உடனே ராமர் டக்குன்னு மேலே பார்க்குறாரு. பந்து எங்கிருந்து வந்ததோ பந்து கீழே விழுந்துருச்சேன்னு அந்த மேல் மண்டபத்தின் மொட்டை மாடி பகுதியிலிருந்து அந்த சீதாலக்ஷ்மி பார்க்கிறார். ஃபஸ்ட்டு சைட், ஃபஸ்ட்டு பார்வை. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ராமாயணத்தில் ஏதாவது ஒரு வரி சொல்லுங்கன்னு 12,000 பாடல்கள், வால்மீகி 24,000 பாடல் ஸ்லோகம், நம்ம கம்பர் எழுதின ராமாயணம் 12,000 பாட்டு. சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரலும் ராமாயணத்துலேருந்து ஏதாவது ஒரு வரி சொல்லுங்கள் சார். நான் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், இதுதான் நம்ம. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத்தாவே, அது சொல்லுங்கள் சார். நான் அது கொஞ்சம் தடுமாட்டம் ஆகிடுது சார். அஞ்சிலேன்னு வருதா, ஏதோ 2 இடத்துல மிஸ் ஆகுது வார்த்தை. இது ஈஸி. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? 2 பேரும் பேசிக்க வேண்டியதில்லை. கருங்கடல் பள்ளியில், அங்கே வைகுண்டத்தில் பார்க்கடலில் லக்ஷ்மி பாதத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறா, விஷ்ணு படுத்துக்கிட்டு இருக்கிறார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய், அங்கிருந்து பிரிஞ்ச வந்த பின்னாடி பிரிந்தவர் கூடினால் 2 பேரும் இங்கே சேர்றாங்க, பேசவும் வேண்டுமோ? பேச்சே இல்லை. அதையே அப்படியே எடுக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் கூட. கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின், கண்ணொடு கண் இணை நோக்கொக்கின், வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. வாய்ச்சொற்களே தேவையில்லை. இங்கேருந்து பெரிய கல்யாண மண்டபத்தில் நாம் உட்காந்துருப்போம், நம்ம ஜென்ஸு சைடில் உட்காந்துருப்போம், லேடிஸ் சைடில் அங்கே நம்ம மனைவி உட்காந்துருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நாம் அப்பப்போ பார்க்க வேண்டி வரும். ஏன்னா ஏதாவது செய்கை பண்ணுறாளோ சொல்கிறாளோ என்ன, அவள் பார்க்க மாட்டான். நாம் ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணு, அப்படி திரும்பி உட்காந்துருப்பாங்க. சாரி சிவா, இவங்க ஏதோ செயின் எள்ளி மாடிக்கின்றியாவா மாடிக்கின்றது, அது அந்த மாதிரி விஷயம் ஓடிக்கிட்டு. அது முக்கால்வாசி செயின் இப்போ எல்லாமே கோல்டு விட ரோல்டு கோல்டே நல்லாவே வருது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க 5 பவுன் இது, 10 பவுன் இதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சைடில் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வீட்லேயே சொல்லி அழைச்சிட்டு வந்திருப்பாங்க, கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்கன்னு. ஒரு செய்கை பண்ணுவாங்க, அதுக்கு டிஃபனுக்கு நீங்கள் எழுங்க, எனக்கு ஒரு இடம் போடுங்கன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் உங்கள் வீட்லையான்னு கேட்காதீங்க, இருங்க கடைசியாக சொல்கிறேன். இன்னொரு செய்கை பண்ணுவாங்க, அந்தாண்ட பின்பக்கமாக திரும்பி பாரு, உங்கள் பெரியப்பா வந்து நிற்கிறாரு, அதிகமாக பேசாத, எல்லா விஷயத்தையும் கேட்பார் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு செய்கை பண்ணுவாங்க, கல்யாண மண்டபத்திலேருந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு ஷாப்பிங் போகணுன்னு சொல்லியிருந்தேனே, டைம் ஆகலையா அப்படின்னு, அதுக்கு அவ்வளவு வார்த்தைக்கும் சேர்த்து ஒரு செய்கை. அது எப்படி தான் புரியுதோ? உண்மையாக சொல்கிறேன், அந்த ஹனுமன் முன்னாடி எனக்கு இதுவரையில் எந்த செய்கையும் புரியறதில்ல, அதனால் நான் அதை பற்றி அழட்டிக்கிறதில்ல. அவங்களும் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. எதாக இருந்தாலும் நேரில் வந்து சொல்லு பக்கத்தில். ஆனால் அப்படி இருக்குது. இது சீத்தை நடத்தி கொடுக்குறா. மேலிருந்து பந்து விழுந்தவுடன் பார்க்கிறாள், கீழிருந்து பார்க்கிறான் ராமன். கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின், வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? பார்த்தாச்சு, 2 வீதி கடந்தாச்சு, அரண்மனைக்கும் வந்தாச்சு. ஏகப்பட்ட உபசரணை. ஜனகர் மகாஜானி, மன்னர்னு நினச்சிடாதீங்க, சாதாரண இல்லை. ஜனகர் மகாஜானி. அவர் சும்மா மன்னராக உட்காந்துருக்கிறார். அவர் எதுலேயுமே பற்று இல்லை. அவருக்கு என்ன நடந்ததுன்னா, நாரதர் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தார். அவர் சொன்னார், நீ யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துறாத, ஒரு வேள்வி நடத்து, அந்த வேள்விக்கு பல நாட்டு மன்னர்களை கூப்பிட்டு அதில் ஒரு ஆளை சுயம்வரம்னு சொல்லி சீதாவுக்கு மனம் முடிச்சு வைக்கணும், அதில் ராமருக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி, அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்? ராமரையே தான் சீதா கல்யாணம் பண்ணிக்கணுன்னா, மற்ற மன்னரெல்லாம் ஜெயிக்காமல் ராமர் மட்டும் ஜெயிக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஜனகருக்கு நாரதரை சொன்னார், உங்கள் வீட்டில் பழைய சாமான் ஏதாவது இருக்கா? இருக்குது, ஒரே ஒரு பழைய சாமான் இருக்கு, ஒரு பெரிய பெட்டியில் போட்டு வச்சுருக்கோம், வில்லு. சந்திரவம்சத்து மன்னர்கள் கையிலிருந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வந்து ஜனகர்கிட்ட வந்து சேர்ந்தது. இப்போ நம்ம வீட்டிலலாம் பழைய சாமான் இருக்கும். அப்போல்லாம் அந்த பழைய பாப்பாரப்பட்டியில் நம்ம பழைய வீடெல்லாம் ஓட்டு வீடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் அட்டம்னு இருக்கும், பரன். அந்த அட்டத்தில் தாத்தா காலத்து இரும்பு பெட்டி ஒன்று இருக்கும், அதில் ஒரு 4 சாமான் பயன்படாதது இருக்கும். தாத்தா போயிருப்பார், அப்பா கிட்ட நாம் ஒரு நாள் கொஞ்சம் வளர்ந்தது அட்டல் என்ன தான் இருக்குதுன்ட்டு நம்ம போய் பார்ப்போம். நமக்கு அது ஒரு ஆசை, ஆங்ஸைட்டி, அதில் என்ன தான் இருக்குது, அங்கே ஒரு பெட்டி இருக்குது, அது என்னவாக இருக்கும். அப்பா வந்த பின்னாடி கேட்போம்,
அப்பா இந்த அட்டத்தில் ஒரு இரும்பு பெட்டி தெரியுது, அது என்னன்னு பார்த்துடலாமா, அதுக்கு சாவி இருக்கா? ஆஹா, அதெல்லாம் முட்டைப்பேடா, அது தாத்தங்க ஆக எட்டிட்டாரு, ஏன் என்ன தான் வச்சுருக்கிற சொல்லு. ஆஹா, அதை நீ திறக்காத. ஒரு நாள் அப்பாவும் போயிடுவார். இப்போ நாம் வளர்ந்துருக்கோம், நம்ம பையன் ஒரு நாள் அதை அந்த அட்டத்தை எட்டி பார்க்குறான். அந்த பொட்டி ஒன்று இருக்குது, அப்பா அதை இறக்கி பார்க்கலாமா? நம்ம அப்பனே பேடாந்துடும், எங்கள் அப்பாவே வேணான்னாங்க. தாத்தாவும் அனுமதி கொடுக்கல, அப்பாவுக்கு உனக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பழைய பெட்டியை வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போல்லாம் கொஞ்சம் அந்த அட்டம்லாம் போச்சு, ஏதோ பரனில் வச்சு. இப்பயும் அப்படி தான் இருக்குது. ನಾವು ಎಲ್ಲ ರೂಮಿಗೂ ಅಟಾಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅದು ಒಂದು பெருமை. எல்லா ரூமையும் கலகு நோட்ரு ஏவு சாமானும் இதெல்லாம் மேலேயே அடிக்கிட்டோம். சரி, அது எப்போயாவது இறக்குறீங்களா தெரில, அது என்ன இருக்குன்னு தெரில. வீடு கட்டின புதுசில் ஏற்றினது இன்னும் இறக்கலை. ஆனால் இவர் ஒரே ஒரு பெட்டி தான் வச்சுருக்கிறாரு, அதில் ஒரு வில் இருக்கிறது, அதுவும் ரொம்ப பழைய வில்லு, அதுலேயும் ஒரு கிராக் இருக்குது, விரிசல். அது பழைய வில்லு, அதில் ஒரு கிராக் இருக்குது. அந்த வில்லுக்கு பேர் என்னன்னா சிவதனுசு, சிவன் கையிலிருந்து வந்து சேர்ந்தது. அப்படியே இதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஜனகர் சொல்கிறாரு நாரதர்கிட்ட, ஒரு நாள் போன வாரம் என்ன ஆச்சுன்னா, இந்த சீதா விளையாடிக்கிட்டு இருந்தா பந்து உருண்டு ஓடி போய் பெட்டிக்கு கீழே போச்சு. அந்த பெட்டியை சர்வசாதாரணமாக நகர்த்தி பந்தை எடுத்துக்கிட்டு விளையாடுறதுக்கு போனால், இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுலேருந்து எனக்கு மனசு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படி சாத்தியமாச்சின்னு தெரில. 1000 வீரர்களாவது வேணும் அந்த பெட்டியோடு சேர்த்து சக்கரம் இருக்கிற அந்த வில் பெட்டியை நகர்த்திட்டு வரத்துக்கே. எப்படி சீதாவுக்கு சாத்தியமாச்சின்னும் பொழுது தான், இதையே நீ வச்சு வேள்வியை பண்ண, பெட்டியை திறந்து வில்லை எடுத்து நிறுத்தி, நான் கூட ஏற்ற வேண்டாம், எடுத்து நிறுத்தினா அவருக்கு கல்யாணம் கட்டி கொடு உன் பொண்ணை அப்படின்னு சொன்னதால தான் இந்த வேள்வியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. ஜனகர் ஏகப்பட்ட உபசரணை பண்ணார். எல்லா நாட்டு மன்னர்களும் அறிமுகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது விஸ்வாமித்திரர் நம்ம ராமரை அறிமுகம் பண்ணுறாராம். இவர் தசரதனுடைய மகன், கூட வந்திருக்கிறது அவர் தம்பி லக்ஷ்மணன். இவர் தசரதன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாராம். நிறுத்தலையாம். என்ன பண்ணாரா, இவர் தசரதன் மகன், ஆனால் வசிஷ்டரால் வளர்க்கப்பட்டவர். தசரதன் மகன், வசிஷ்டர்கிட்ட படித்தவர், வசிஷ்டராலேயே வளர்க்கப்பட்டவர். ஏன் தசரதன்னு சொன்னாவே ஒரு சிலருக்கு பிடிக்கலையாம். ஏன்னா அவர் ஏற்கனவே பல மனைவி, 350 மனைவியர் வால்மீகி சொல்கிறது. அதே மாதிரி தான் அப்பனை போல புள்ள தப்பாமல் பிறந்திருக்கான்னு உலகம் பேசணுன்ட்டு தசரதன் மகன்தான். ஆனால் வசிஷ்டர் தான் வளர்த்தாரு, அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறார், வசிஷ்டர் தான் வளர்த்தது. இதெல்லாமே வால்மீகியில் இருக்குது, ஸ்லோகமாக உங்களுக்கு நான் சொல்லலை. வசிஷ்டர் தான் வளர்த்தது. ஓ சரி சார், அப்போ கரெக்டாக இருக்கும் எல்லாம் அப்படின்னு ஜனகர் நினைக்கணும். அப்படி தான் இருக்கிறார் ராமர். அவ்வளோதான். சரி, எல்லாம் ஆச்சு, எல்லாரும் அறிமுகமும் ஆச்சு. அந்த வில் பெட்டியை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் நகர்த்தி கொண்டு வந்து வைத்தார்கள். பெட்டியை திறந்திருக்கிறார்கள். வத்ச ராமா தனுர்பஸ்ய, வத்ச ராமா, ராமா பார்ப்பாயாக, தனுர் வில்லு, பஸ்ய பார்ப்பாயாக, ராமா ஒரு கை பார்ப்பாயாக, அதுதான் அர்த்தம். வால்மீகி என்ன அழகாக கோடிட்டு எழுதுகிறார் பாருங்கள். வத்ச ராமா தனுர்பஸ்ய, அந்த வில்லை கொஞ்சம் பாரு அப்படின்னு அர்த்தமா. இதுக்கு பீடிகை எழுதுறாங்க, பின்னாடி பொருள் எழுதுறவங்க எவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க பாருங்கள். வில்லை பார்ப்பாயாகன்னு 3 அர்த்தம் இருக்குது. என்னன்னா, இந்த கிழம் ஒரு தவ வேள்வி காக்கிறன்ட்டு அழைச்சிக்கிட்டு போய் என் பையனை என்னமா பாடுபடுத்தினான் இந்த வயசான விஸ்வாமித்திரன் அப்படின்னு தசரதன் என்ன நினச்சிருவாரோன்ட்டு வால்மீகி எழுதுகிறாரு. தனுர் பஸ்ய, தனுர் தூக்கு, அந்த கஷ்டப்பட்டு தூக்கு, அது ரொம்ப பாரமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தனுர் பஸ்ய, சும்மா ஒரு கை பாரு, உன்னால் முடியும், ஒரு கை பாரு அப்படின்னு ஒரு அர்த்தமா. இன்னொரு அர்த்தம், நீ வந்து பாருன்னு சொன்னாவே ராமருக்கு புரியுமா. ஏன்னா கௌசலையின் மகன். கோசல தேசத்தில் எப்படி இருந்தாங்கன்னா வால்மீகி சொல்கிறார், இங்கித ஞானேஷு கோசலஹா, இங்கித ஞானேஷு கோசலஹா. கோசலையின் மக்களுக்கு இங்கிதம் அதிகமாக. இங்கிதம்னா என்னது தமிழில்? சூழலை அறிந்து நடத்தல், சூழலை அறிந்து நடத்தல். இப்போ நான் உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கேயும் உட்காந்து ஹேளுப்பா ஜனாயித்யா அப்படின்னு ஃபோன் பண்ணால் அது இங்கிதம் இல்லைன்னு அர்த்தம். எழுந்து வெளியில் போன்னு நான் சொல்ல வேண்டி வரும். அப்போ இங்கிதம்னா சூழலை அறிந்து ஒவ்வொருவரும் நடத்தல். அது யாருக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்தது, அதிகமாக இருந்ததுன்னு வால்மீகி சொல்கிறார். அயோத்தியில் கூட இல்லையா, கோசலையில், அந்த கோசலை மகனாக அந்த கௌசல்யாவுக்கு பிறந்த ராமருக்கு இங்கிதம் அதிகம். அவரை போய் நீ இந்த வில்லை எப்படியாவது தூக்கு, எடுத்து நிறுத்துன்னு சொல்ல வேண்டியதில்லை. தனுர் பஸ்ய, சும்மா பாரு ஒரு கை
அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த தனுர்பஸ்யவுக்கு மூணாவது ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இங்கேயே நீ இது ராமர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறார். அவர் ராமர் கண்கள் என்ன ஆகுது, இங்கே அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கு. அங்கே மேல் மண்டபத்தில் அது ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி இருக்கும். இப்போ என்ன கட்டுறோம், இந்த வீடெல்லாம் கட்டுறோமே நம்ம, என்ன ஸ்டோரிஸ் சார் அது, வீட்டுக்குள்ளேயே மாடி மாதிரி இருக்கும் உள்ள, அங்கேருந்து நம்ம டியூப்ளக்ஸ், அது அந்த அரண்மனையில் இருக்குது. அங்கே சீதை நின்று கொண்டு இருக்கிறாள். இவர் தனுர்பஸ்யன் ஏன் சொன்னாராம் விஸ்வாமித்திரர், அங்கே பார்க்காத தனுர்பஸ்ய, இங்கே பாரு, நீ அங்கே பார்க்குறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவியாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி 3 அர்த்தங்களை உள்ளடக்கி எழுதுகிறார் வால்மீகி. உடனே அவ்வளோதான். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, நேராக ராமர் தனுர்பஸ்யன்னு ராமர் போலையாம். ராமர் கொஞ்சம் நிதானம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். டக்குன்னு அப்படியே கொஞ்சம் நிதானம். இன்னொரு தடவை சொல்லணும், வஸ்ய ராமா தனுர்பஸ்ய அப்படின்னு சொல்லும்போது விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து லக்ஷ்மணன் சடார்னு எழுந்தாராம். அண்ணா நீர் நான் பார்த்துட்றேன் ஒரு கை. அவர் பார்த்துட்டா சீதாவை மறந்துக்கிறது யார்? லக்ஷ்மணனுக்கு ஸ்பீடு. ஏன்னா அது என்ன அம்சம், சீருது, சர்றன்னு சீருது ஆதிசேஷம். லக்ஷ்மணன் சடார்னு எழுதாராம். உடனே விஸ்வாமித்திரருக்கு அதை விட ஸ்பீடு. அவர் கோவம், நீ முதல்ல உட்கார், நீ போய் வில்ல தூக்கிடாத, சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு உள்ளுக்குள் நினைத்து கொண்டு, லக்ஷ்மணா உட்கார், ராமா நீ எடு, சடார்னு எழுந்தாராம். எடுத்து சர்வசாதாரணமாக நாம் ஒரு பேனாவை எடுக்கிறோமே, இங்கே பேனா இருக்குது, பெண்ணை, அந்த பெண்ணை எடுக்கிறோமே, அதுக்கு ஏதாவது நம்ம பெருத்த முயற்சி பண்ணணுமா என்ன? சர்வசாதாரணமாக வில்ல எடுத்தாராம். கம்பர் போடுறாரு, கம்பர் இது கம்பராமாயணத்தில் எழுதுறாரு, எடுத்தது கண்டனர், வார்த்தை போடுறாரு பாருங்க. எல்லாம் கம்பராமாயணம் மட்டும் தனியாக பார்த்துக்கிட்டே போகணும். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். இற்றதுன்னா பட்டார்னு உடஞ்சி போச்சு. அது ஏற்கனவே கிராக், விரிசல். ஏற்கனவே விரிசல் இருக்கிற வில்லு உடையிறது ஒன்றும் சாதாரணம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. லேசாக விரிசல் பட்டிருந்தது, அதை தூக்கிறதுக்கே முடியாமல் தள்ளிக்கிட்டு தான் வந்தாங்க. எடுத்து நிறுத்தி நாணை ஏற்றுவதற்கான முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மின்னல் வேகத்தில் நடந்ததுங்கிறத கம்பர் கொண்டு வரணும். அந்த வார்த்தையை போடுறார். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். சட்டார்னு எடுத்து நிறுத்தினார். அதிலிருந்து மிகப்பெரிய ஓசை வந்தது. அந்த ஜனகனுடைய அந்த பகுதி, மிதிலை பகுதி முழுக்க அந்த ஓசை போய் சேர்ந்தது. அங்கே இருக்கிற மன்னர்களெல்லாம் பார்த்து அதிர்ந்து போனாங்க. இந்த சிவதனுசு சிவனிடமிருந்து பெற்றது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க அப்படியே வச்சுக்கிட்டே இன்றைக்கி ஒரு நல்ல வழியாச்சு. அவ்வளவுதான். சீதா அவளே கீழே இறங்கி வந்தாலாம். கையிலே இருந்த மாலையை ராமனினுடைய கழுத்திலே போட்டாள். திருமணம்லாம் நடந்தது இல்லை. அதாவது சுயம்பரத்திற்கு செலக்டட், யாரை செலக்ட் பண்ணுறேன்னு அங்கே சொல்லணும்ல, செலெக்ஷன் மட்டும் ஆச்சு. இப்போ அவ்வளோதான். ஒரு நல்ல முகூர்த்தத்தை உடனே குறித்தார்கள். புரோகிதர் சதானந்தர் அங்கே இருந்தார். ஜனகருக்கு செய்து மன்னிக்கணும், தசரதனுக்கு செய்தி போகியது. தசரதன் இந்த விஷயத்தை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக, நாம் ஏதோ யாக சம்ரட்சணம்னு அனுப்புனா இனி என்னென்னமோ நடந்திருக்கு, பரவாயில்லையே அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன கேட்காம எப்படி நடத்தினேன்னு அவர் சொல்லலை. ஏற்கனவே திட்டு வாங்கியிருக்கிறார் விஸ்வாமித்திரர்கிட்ட உடனே அனுப்பாமல். அதெல்லாம் எதுவும் அவர் எக்ஸ்ட்ராவெல்லாம் பேசலை. அவர் அவர் 3 பட்டத்து மகிழ்ச்சிகள் அவங்களையும் அழைச்சிக்கிட்டு, பெரிய படைகளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு, ரஜ கஜ துரக பதாதிகளை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சேர்ந்தே விட்டார். நல்ல நாள் குறித்தானது. பெரிய மண்டபம். அந்த பெரிய மண்டபத்திலே 4 பேருக்கும் திருமணம் நடக்குது. ராமர், சீதா, ஜனகரினுடைய இன்னொரு மகள் இருக்கிறார். யார் அது? ஊர்மிளா. ஊர்மிளாவுக்கு லக்ஷ்மணனுக்கு கொடுப்பதுன்னு முடிவானது. இதெல்லாம் தசரதனை வைத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள். அதற்கடுத்தது சும்மா பரதன் சத்ருக்னனை சும்மா விட முடியுமா? எல்லாம் சேம் ஏஜ் தானே. அந்த ஜனகரினுடைய தம்பி குஜத்வஜன் இருக்கார். குஜத்வஜனுக்கு 2 பொண்ணு, ஒன்று மாண்டவி, இன்னொன்று ஸ்ருதகீர்த்தி. பரதனுக்கு மாண்டவியையும் சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தியையும் கொடுப்பதாக தீர்மானமானது. 4 பேருக்கும் திருமணம் ஒரே மேடையில், ரத்னங்களால் இடைக்கப்பட்ட அற்புதமான பெரிய மேடை. அதாவது 4 பேருக்கும் இப்போ அந்த காலத்துலலாம் 2 பேருக்கு திருமணம், நீங்களாம் பெரியவங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேருக்கும் அக்கா தங்கச்சிக்கோ இல்லை பெரியப்பா சித்தப்பா பொண்ணுங்களுக்கோ 2 பேருக்கு ஒரே, அதாவது லோ காஸ்ட் பட்ஜெட் போட்டு ஒரே மேடையில் 2 திருமணம். அது ஒரு சிலர் வேணாம்பாங்க. அப்படி பண்ணாத, ஒருத்தி நல்லா இருப்பா, ஒருத்தி ரொம்ப கஷ்டப்படுவா, அப்படிலாம் இல்லை, அவங்க தலைவிதி. ஆனால் எங்கள் 4 பேருக்கும் திருமணம். அவ்வளோ பெரிய வசதிகள் இருந்தும் கூட 4 பேருக்கும் ஒரே மேடையில் சதானந்தர் புரோகிதம் செய்ய, வசிஷ்டரும் உடன் இருக்க, லாஜஹோமங்களை நடத்தி, லாஜஹோமம், ராஜஹோமம்னு சொல்கிறோம், ராஜஹோமம் இல்லை,
லாஜஹோமம் அப்படின்னு சொல்லணும். லா அப்படின்னா அந்த நெல் பொடியெல்லாம் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அந்த ஹோமங்களை எல்லாம் நிகழ்த்தி மிக அற்புதமாக அந்த திருமணம் நடக்கிறது. அந்த காலத்தில் திருமணம்னா எப்படிப்பட்டது அப்படின்றது பாருங்கள். சீதாவுக்கும் ராமருக்கும், அதே போல் லக்ஷ்மணன் ஊர்மிளா, பரதன் மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி சத்ருக்னன் திருமணம் நடக்கிறது. இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி வால்மீகி எழுதுகிறாரு. அங்கே எப்படி திருமணம் நடந்ததுன்னா பாணி கிரகணேஷு பாணிய. நம்ம இன்றைக்கும் கூட கல்யாண பத்திரிகையில் எழுதுகிறோம், எல்லாருக்கும் தெரியும். இருவருக்கும் சாலங்கிருத்த கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய், பாணி கிரகணம் செய்து கொடுப்பதாய். பாணி கிரகணம்னா என்னது? பாணி கிரகணம்னா கரம் பிடித்தல், கிரகணம்னா பிடிக்கிறது. சூரிய கிரகணம்ங்கிறோம், சூரியனை ராகுவோ கேத்துவோ பிடிக்குது. சந்திர கிரகணம்ங்கிறோம். அதே மாதிரி பாணி கிரகணம். அப்போ நீங்கள் உடனே நினச்சிக்கலாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மாதிரி இதுவும் ஒரு கிரகணம் போல் இருக்குது. நமக்கு எவ்வளோ நாள் தெரியாது போச்சு. கல்யாணம்னா ஒரு கிரகணம் பிடிக்கிற மாதிரி. என்னைக்கு விடும் சூரிய கிரகணமாவது விட்டுடுது, உடனே ஒரு பலாரம் சாப்பிட்றலாம். இது சந்திர கிரகணம் மாதிரியும் இல்லை, இது வித்தியாசமாக இருக்குது. கிரகணம்னா வடமொழி வார்த்தை, அவ்வளோதான். பிடித்தல், கேட்ச். அப்போ எதை பிடிக்கணும்? ஆண்மகன் அந்த பெண்ணின் வலக்கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் திருமணம்னா அவ்வளோதான். மாங்கல்ய தாரணம்னு இதில் வரல வால்மீகியில். அந்த யுகத்தில் இந்த மாங்கல்ய தாரணம் பண்ணுறதுன்னெல்லாம் இல்லை. பாருங்கள், இயம் சீதா மமசுதா. வால்மீகி இது ஜனகர் சொல்கிறார், இயம் சீதா மமசுதா, இந்த சீதை என்னுடைய மகள். சகதர்ம சபீதய, இவளை தர்மபத்தினியாக ஏற்றுக்கொண்டு பிரதீச்ச சைனாம் பத்ரந்தே பாணீம் ஸ்ருணிஷ்வ பாணீனா. கரம் பிடித்து, கரத்தை கெட்டியாக பிடிச்சிக்க, விட்டுடாத. வால்மீகி இந்த வரியை ஏன் போடுறாருன்னா, நீ விட்டுடாதன்னா என்ன அர்த்தம்? நீ வனவாசத்துக்கு போனாலும் விட்டுட்டு போயிடாத, இவளும் உன்னை விடமாட்டா. அகலுகில்லேன் ஒரு பொழுதும் பாடு ஆழ்வார்கள். அகலுகில்லேன் ஒரு பொழுதும் நீங்காதவளாம். லக்ஷ்மி சாட்சாத் மகாவிஷ்ணுவை ஒரு நொடி பொழுதும் நீங்காதவளாம். இது வேற நீங்கள் சொல்லிட்டீங்க பார், மகாவிஷ்ணுவை ஒரு நொடி பொழுதும் நீங்காதவளாக லக்ஷ்மி இருக்கிறாள்னு உபன்யாசகர் சொன்னார். நீங்கள் என்னன்னா சதா ஹொரகோபேக்கும் வெளியில் போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மைதான். நம்மளை வழி நடத்துவதற்காக அவங்க ஏதேதோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆக பாணி கிரகணேஷு பாணினா என்று சொல்லி கரம் பிடித்தான் ராமன். சீதா கல்யாணம் இனிதே நிறைவேறியது. அற்புதமான சீதா கல்யாணம் நிறைவேறினதும் அடுத்த நொடியை எல்லாம் கிளம்பிடலை. அங்கே ஒரு சில மாதங்கள் இருந்தாங்களாம். தசரதன் மற்றும் 4 அவங்களுடைய பசங்க மருமகளோடு அங்கே ஜனகருடைய அவையில் இருந்து கொண்டு நிறைய தான தர்மங்களை செய்தார்கள். ஜனகரே கொடுத்தாராம், ராமர் கையில் எல்லா தான தர்மங்களையும் செய்யணும்னு. அதே மாதிரி மாங்கல்ய தாரணம் நடக்கலையே ஒழிய ராம என்கின்ற முத்திரை பதித்த மோதிரத்தை சீதா ராமனுக்கு அணிவிக்கின்றாள். அந்த மோதிரம் தான் என்ன ஆகுது கடைசியில்? அங்குல்ய பிரதானமாக வருகிறது. அடுத்து சுந்தரகாண்டத்தில் கேட்க போகிறோம் நாளைக்கு மறுநாள். ஆக அவ்வளவு அழகாக ராம லக்ஷ்மணனுடைய அந்த திருமணம் எல்லாம் நடந்து அங்கே அவர்கள் சில காலங்கள் ஓய்வெடுத்து கொண்டு அங்கிருந்து இன்னென்ன தன்னுடைய நாட்டிற்கு அயோத்திக்கு புறப்படலாம் என்று புறப்படும் பொழுது ராமருக்கு எதிராக இன்னொரு ராமர் தோன்றுகிறாரே. அங்கிருந்து ஆரம்பித்து பட்டாபிஷேகம். என்ன பட்டாபிஷேகம்னா பாதுகா பட்டாபிஷேகம். நாளைக்கு ரொம்ப விசேஷம். நீங்கள் ராமர் பட்டாபிஷேகத்தை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, பாதுகா பட்டாபிஷேகம் ரொம்பவும் விசேஷம். ஒரு பாதுகைக்கு எவ்வளவு உயர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த ராமாயண காப்பியம். அதில் பரதனுடைய அந்த விஷயம் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் அப்படிங்கிறதையெல்லாம் நாளைக்கு அழகாக பார்க்கலாம் என்று சொல்லி சீதா கல்யாணத்தை கேட்ட அனைவருக்கும் கூட கல்யாணம் என்றால் மங்களம், மங்களமான பலவிதமான விஷயங்கள் எல்லோர் வீட்டிலும் நடக்கட்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இதுகாரும் இனிதாக அமர்ந்து அமைதியாக கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டிக் கொண்டு மங்களம் கோசலேந்திராய மகனீயோனாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் என்று சொல்லி இந்த ராமாயண உபன்யாசத்தின் சீதா கல்யாண வைபவ பகுதியையும் கூட கிருஷ்ணார்ப்பணம் செய்கிறோம். நன்றி.